நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷிப்பவனும் மன்னிப்பவனும் கருணையாளுமான ஏக இறைவனும் பரம்பொருளுமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒவ்வொருத்தருக்கும் மனசு இருக்குது. இந்த மனம் எப்பயுமே ஒரு சுமை தாங்கி மாதிரியே இருக்கு. எதையோ ஒன்று சுமந்துக்கிட்டே இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நம்மளை பற்றியான ஒரு சுமை, இல்லைன்னா மற்றவங்களை பற்றியான ஒரு சுமை. அப்போ நம்மளை பற்றியான சுமை என்ன? நம்முடைய தேவைகள், பொருளாதாரம், குடும்பம், சூழல், இதை பற்றியான ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு விதமான கலக்கம், தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்கள பற்றியான ஒரு சங்கடங்களும் வருத்தங்களும், அவங்க நம்மக்கிட்ட காட்டுற சில காரியங்கள்லாம் நமக்கு ஒரு சங்கடம் எடுத்துக்கிட்டே இருக்கு. இது மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் இன்னொரு சுமையை வச்சுருக்கோம். மற்றவங்களை பற்றியான பார்வை நமக்கு அப்படியே அகப்பார்வை ஒன்று, புறப்பார்வை ஒன்று. அப்போ நம்ம மற்றவங்களை பற்றியான ஒரு பார்வை இருக்குது. அவங்க அப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்காங்களே, இப்படி என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே போகிறோம். அப்போ மனம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான நிலை இல்லை, மன அமைதி இல்லை. ஏன் அமைதி இல்லை? என்னை பற்றி யாரும் நினைக்கிறாங்க, அதே மாதிரி நான் மற்றவங்களை பற்றி எதுவும் நினைச்சிட்டே இருக்கேன். ஒரு தேவை இருக்குது, நம்முடைய தேவைகள் இருக்குது, நம்முடைய வாழ்க்கைகள் இருக்குது. அதோடைய கவலை பயத்தை விட என்னை பற்றி யாரும் எதோ நினைக்கிறாங்க, இல்லை நான் யாரை பற்றி எதோ நினைக்கிறேன். இதுதான் மனப்பிரச்சனை, மனக்குழப்பம். அமைதி இருக்க மாட்டேது, நிம்மதி இருக்க மாட்டேது. அப்போ இந்த குர்ஆன் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குது, நினைவூட்டு நல்லுபதேசமாக இருக்குது, எச்சரிக்கையாகவும் இருக்குது. அப்போ நினைவுடுதல் என்ன? ஏற்கனவே உங்களுக்கு மனசாட்சி கொடுத்துருக்கேன், அந்த மனசுக்கு நன்மை தீமை பிரித்தறிவிச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு பிரித்தறிக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியவன் மீதும் சத்தியமாக அப்பால் அது தீமையும் நன்மையை பிரித்தறிவித்தான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி எடுத்து விட்டார், யாரை உதாசனமாக தோல்வி எடுத்து விட்டார். அப்போ நமக்கு ஆல்ரெடி ஆன்மா கொடுக்கப்பட்டாச்சு, இந்த மனசுக்கு நன்மை தீமை அறிவிக்கப்பட்டாச்சு இல்லையா? அப்போ நம்ம அந்த ஆன்மாவை புறக்கணிச்சிட்டு, மனசாட்சியை புறக்கணிச்சிட்டு நியாய உணவு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு ஏன் மனசு அமைதி இருக்க மாட்டுது, ஏன் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது? ஏதோ ஒரு கவலை இருக்குது, ஏதோ ஒரு பயம் இருக்குது, ஏதோ ஒரு சங்கடம் இருக்குது, இல்லை மற்றவங்க மேலே நமக்கு ஒரு கோபம் இருக்குது, ஆதங்கம் இருக்குல்ல? ஆதங்கம் இருக்குது, கோபம் இருக்குது. ஆதங்கம் கோபமாக மாறுது, அப்புறம் அது பழிவாங்கிற குணமாக மாறுது. இது பகைமை ஆகிப்போம். அப்போ இந்த குர்ஆன் நமக்கு என்ன நினைவூட்டுதுன்னு சொன்னால், இது உங்களை பற்றி உண்மையை கூறும் நம்முடைய பதிவேடுங்கிறோம். இது உங்களை பற்றி, உங்களுக்கானது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. இந்த குர்ஆன் படிக்கும்போது, வேதம் படிக்கும்போது இதில் நான் எங்கே இருக்கேன்? இது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடியில் 2 கண்ணாடி இருக்குது. முகம் பார்க்குற கண்ணாடி நம்மளை மட்டும் தான் தெரியும். முகம் பார்க்குற கண்ணாடியில் நம்மளை தெரியும், நம்ம ஒழுங்குபடுத்திக்கலாம், அழகுபடுத்திக்கலாம். அவர் ஒரு மனநிலை பொறுத்தது. பெரும்பாலும் நம்ம அழகு தான் படுத்துறோம், ஒழுங்குபடுத்துறதில்லை. இப்போ நம்ம ஒரு ஜன்னல் கண்ணாடி இருக்குது, இல்லை ஷோரூமில் ஒரு கண்ணாடி இருக்குது, பால்கனியில் ஒரு கண்ணாடி இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம்? வேடிக்கை பார்ப்போம். அந்த கண்ணாடியில் போயிட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும், நம்மளுக்கு தெரியாது. இப்போ மற்றவங்களுக்கு தெரியும், போகிறவங்க வரவங்கலாம் என்னென்ன செய்கிறாங்க, அவங்களுடைய குற்றம் குறைகள்லாம் நமக்கு தெரியும், வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். ஆனால் முகம் பார்க்குற கண்ணாடி நம்மளை பற்றி தெரியும், நம்ம யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டோம், நம்மளை ஒழுங்குபடுத்தினா அழகுபடுத்தி. அப்போ இந்த குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அந்த வேதம் இது உங்களை பற்றி உண்மை கூறும் நம்முடைய பதிவேடு. உங்களை பாருங்க, யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கான வழிகாட்டுதல், உங்களுக்கான உபதேசம், உங்களுக்கான எச்சரிக்கை, உங்களுக்கான நினைவூட்டுதல். சரியா? இப்போ நம்ம ஒரு இருட்டில் இருக்கணும் வச்சு, இருட்டாக இருக்குது, நிறைய பேர் இருட்டில் இருக்கிறோம், யாரையும் தெரியல. அந்த இருட்டில் என்ன செய்யறோம்? ஒரு வெளிச்சம் வேறும் தோணுது. அப்போ யாரோ ஒருத்தர் ஒரு மெழுகுபத்தியை பற்ற வைக்கிறாங்க. அப்போ நமக்காக தான் பற்ற வச்சுருக்கோம். எனக்கு இருட்டாக இருக்குது, எனக்கு ஒரு வெளிச்சம் வேணும், நான் ஒரு மெழுகுபத்தியோ ஒரு விளக்கையோ பற்ற வச்சுட்டேன். இப்போ அந்த வெளிச்சம் காட்டுது, ஒளி இருக்குது. நான் அதை கொண்டு வழி அறிகிறேன், அதை கொண்டு என் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன். ஆனால் அந்த ஒளி எனக்கு மட்டுமானா இல்லை, அதை சுற்றி அது என்ன செய்யுது?
சுடருது, அந்த ஒளி வந்து பரவுது. அப்போ இதை கொண்டு இன்னும் மற்றவங்க பயன்படுறாங்களே. இது நான் மட்டும் இல்லையே. அந்த இருட்டில் விளக்கு பற்ற வச்சவங்க அவங்க தேவைக்கு மட்டும் பற்ற வச்சாலும் கூட கண்டிப்பாக அந்த ஒளி என்ன ஆகுது, சுற்றிலும் வீசுது, அது மற்றவங்களும் பரவுது. அப்படிங்கும்போது அது தூரமாக இருக்கவங்களுக்கு ஒரு ஏதோ ஒளி தெரியுதுன்னு தெரியும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதை கொண்டு அவங்க பயன்பட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த வேதம் நமக்கு ஒரு ஒளியாக இருக்குது. இதை கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் சாட்சியாக, வேதத்துக்கு சாட்சியாக வாழும்போது உங்களுக்குள்ள உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சமுதாயம் உங்களுக்கு ஒளி பெறலாம். இதில் நீங்கள் சாட்சியாளர் ஆகலாங்க. சரியா? இந்த வேதத்தை கொண்டு ஒளியை கொண்டு நான் வழி அறிகிறேன். இதை கொண்டு நான் வாழும்போது எனக்குள்ள என்ன மாற்றம் இருக்கு, என்னுடைய குணநலங்கள். வெறும் ஓதிக்கிட்டே போனால் புண்ணியம் கிடையாது, ஓதுனால எந்த நன்மையும் கிடையாது. நான் படிக்கிறேன், சிந்திக்கிறேன், இதில் நான் எங்கே இருக்கேன், அப்போ எனக்குள்ள என்ன மாற்றம் வருது, அப்போ என்னுடைய மாற்றத்தை கொண்டு என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய பங்கு என்ன, அதான முக்கியமாக இருக்கு. ஏன்னா எனக்கு சில பெரும்பாலான காரியங்களில் எனக்கு மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க படுற கோபம் பிடிக்க மாட்டேங்குது, அவசரம் பிடிக்க மாட்டேங்குது, அவங்க பேசுகிற பேச்சு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுடைய குணம் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பிடிக்க மாட்டேங்குது நமக்கு தெரியுது, அதே குணம் நம்மள்ட்ட இருக்குங்கிறது ஏன் புரிய மாட்டேங்குது இல்லையா? அப்போ மற்றவங்கள்ட்ட பிடிக்காத விஷயம் என்கிட்ட இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நாம் முதல்ல அதுலேருந்து விலக ஆரம்பிச்சோம். அப்போ மற்றவங்கள்ட்ட நான் என்னெல்லாம் விரும்புகிறேன் அப்படிங்கிற போது அது என்கிட்ட இருக்கானா என்கிட்ட இல்லை. அப்போ இல்லாத ஒன்றை நான் விரும்புகிறேன், என்கிட்ட இருக்கிறத நான் வெறுக்கிறேன். அப்போ இந்த வேதம் என்ன செய்யுது, இது உங்களை பற்றி உண்மை கூட நம்மளுடைய பதிவேடு, நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா, உங்களை சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறோம். அத்தியாயம் 2:44. வேதம் படிக்கும்போது, குரான் படிக்கும்போது சிந்தனையோட நிறுத்தி நிதானமாக கவனமாக இதில் நான் எங்கே இருக்கேன், எனக்கான செய்தி என்ன, எனக்கான உபதேசம் என்ன, எனக்கான எச்சரிக்கை என்ன அப்படிங்கிற விஷயத்தோடு நம்ம படிக்கிறோம். அந்த உணர்வோடு படிக்கிறோம். ஓதுனா புண்ணியம், படித்தா புண்ணியம், கேட்டால் புண்ணியம்னு கிடைச்சோம்னா கண்டிப்பாக அது ஒரு சடங்காயிரும் இல்லையா? ஏன்னா இறைவன் நமக்கு நம்ம இடத்துல பேசுகிறான், தூதர் மூலியமாக பேசுகிறான், வேதத்து மூலியமாக பேசுகிறான். ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய அடியார்கள், எனக்கு பொருத்தமாக நான் எந்த நோக்கத்தில் படைத்தனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அப்படி இறைவன் எந்த நோக்கத்தில் நம்மளை படைத்தானோ அந்த நோக்கம் நிறைவேறதான் தொழுகை நிறைவேற்றும். அப்போ இறைவனுடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா, அவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணுமா இல்லையா? அவன் வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கலைங்கிறான், உங்களை நான் வீணுக்கு விளையாட்டுக்கு படைக்கல, இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு வேண்டி வேறலைங்கிறான். அப்போ படைப்பு நோக்கம் ஒன்று இருக்குல்ல, இறைவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கு. உங்களில் அழகை செயலால் அழகானவர் யார், அந்த அழகிய செயல் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் தான் புண்ணியம் இருக்குது, அதுதான் தொழுகையாக இருக்குது, அதுதான் வணக்க வழிபாடாக இருக்குது. நமக்கு அழகிய செயல் தெரியல, அழகிய பேச்சு தெரியல இல்லையா? 2:44. நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்திருந்தும் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், இன்னும் நீங்கள் மனிதரை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா கேட்குறான். பெரும்பாலும் அட்வைஸ் பண்ணுவோம், உபதேசம் பண்ணுவோம், எச்சரிக்கை செய்வோம், மற்றவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவோம். இதில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறான். ஒருத்தரை கோவப்படாமல் சொல்கிறோம்ல, நீங்கள் கோவப்படாமல் இருக்கீங்களா? இந்த வேதம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்து, வேதம் என்ன சொல்லுது, உங்களுக்கு நன்மை ஏவி தீமை தடுக்குது, உண்மையை சொல்லிட்டு பொய்யை தடுக்குது, பெருமையை நீக்கிட்டு பணிவை சொல்லிக் கொடுக்குது. அப்போ இதில் நிறைய நல்ல குணங்கள் நமக்கு அறிவிக்கப்படும் போது இந்த வேதம்ங்கிறது என்னென்னா குணங்களை கற்பிக்கக்கூடியதாக இருக்குது, குணங்களை நினைவூட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்திருந்தோம், உங்களை மனசாட்சியை கொண்டு நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கிறீங்களோ அதை கொண்டு உங்களை நீங்கள் மறந்து விடுவீங்கன்னு சொல்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கிறது கிடையாது, உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இன்னும் மனிதர்கள் நன்மை செய்யுமாறு ஏவுறீங்க, ஆனால் அந்த நன்மை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறோம். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்போ இந்த வேதம் உங்களை பற்றி உண்மையை கூறும் நம்முடைய பதிவேடுனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும். எப்படி இந்த உலகம் வந்து பார்க்கறதுக்கு ஒரே உலகமாக தெரியுது, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உலகம். அதே மாதிரி இந்த வேதம் வந்து நம்ம படிக்கும்போது ஒரு புத்தகமாக தெரியுது, ஆனால் அதில் சொன்னால் இது உங்களுக்கானது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக படிக்கும்போது. ஏன்னா இந்த வேதத்தை நீங்கள் சிந்திப்பிக்கலாம்னா கடல் மையானம் எழுத முடியாதுங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது, கடல் மையானம் எழுத முடியாது. உலகத்தில் உள்ள மரங்கள்லாம் எழுதுவாங்கன்னு எழுத முடியாதுங்கிறான். 7 கடல் மையானம் எழுத முடியாதுங்கிறான். அந்த அளவுக்கு உங்களுக்கான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் இருக்குது. நான் அப்படியே கடந்து போயிடுறோம், ஓதிட்டு கடந்து போயிடுறோம், படிச்சுட்டு கடந்து போயிடுறோம், அதில் ஒரு புண்ணியம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சொல்ல நடைமுறைக்கு குர்ஆனை பின்பற்றுங்கிறான். பின்பற்றுதல் தான் நடைமுறைப்படுத்துங்கிறது, ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிங்க, பின்பற்றுங்க. அப்போ என்னத்தை கடைபிடிக்க சொல்கிறான்? அழகிய செயல், அழகிய குணம், நற்குணம் இல்லையா? நற்குணங்களை தான் கூலியே. நற்செயல்னா என்னது? அமல் அப்படின்னா நற்செயல், நற்குணம்.
அப்போ வேதத்தை வந்து நீங்கள் அறிந்ததுன்னு சொன்னால் வேதம் நம்ம அறியவே இல்லையே, சிந்திக்கவே இல்லையே, வேதத்தை புரிஞ்சிக்கவே இல்லையே. ஏன்னா நம்ம மொழி நம்ம படிக்கல. போதையில் இருக்கும்போது தொழிலுக்கு நெருங்காதீங்க. போதையில் இருக்கும்போது அர்த்தம் நீங்கள் இன்னது என்று அறியாத விதத்தில். அப்போ நான் என்ன ஓதுறேன் எனக்கு தெரியல, நான் என்ன படிக்க எனக்கு தெரியல, இது எனக்கானதுன்னு தெரியல. அப்போ சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா, இதே இதில் பூட்டு போட்டுருக்காங்கிறான். அப்போ குர்ஆனை சிந்திங்க, வேதத்தை சிந்திங்க, உங்களே சிந்திங்கிறான். வேதத்தை சிந்திக்கும் போது உங்களை சிந்திங்க, அதில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். அது நினைவூட்டு நல்ல உபதேசம் அப்படிங்கும்போது இதை படிக்கும்போது இதில் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறதான் தேடுதலாக இருக்கும். நம்ம பெரும்பாலும் சொன்னால் மற்றவங்கள பார்ப்போம், மற்றவங்களை குற்றமுறைகளை பார்ப்போம். பெரும்பாலும் அதுதான். இங்கே பாவம் எங்கே புண்ணியம் எங்கன்னு சொன்னால் மனசில் தான் இருக்கும். மற்றவங்களுடைய குறை காணும் போது, குற்றமுறை காணும் போது நம்ம பாவத்துக்கு ஆராயிடும். என்னுடைய குறையை நான் காணும்போது நான் பாவத்தை வந்து மீண்டுறேன். இதான விஷயம். நிறைய பாவங்கள் செய்கிறோம். எப்படி பாவம் செய்கிறோம் அப்படின்னா மற்றவங்களை குறை காணும் போது. நம்மக்கிட்ட நம்ம ஏன் வந்து ஒரு கோவிலுக்கு போகும்போது, மசீதுக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போதோ நம்மளை சுத்தப்படுத்திக்கிறோம் இல்லையா, ஒது பண்ணிக்கிறது, குளிச்சுக்கிறது. ஏன்னா நம்ம வழிபாடு தலங்க போகும்போது தூய்மையாக போகணும். ஏன் அப்படி போகணும்? இறைவன் நிற்கும் போது நான் தூய்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம்ல. உடல் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதுமா, ஆடை தூய்மையாக இருந்தால் போதுமா? இறைவன்கிட்ட பிரார்த்திக்கும் போது உங்கள் மனம் தூய்மையாக இருக்கணுங்கிறான் இறைவன். என் மனதில் இவ்வளோ கேடு இருக்குது, போராமை இருக்குது, போட்டி இருக்குது, நயவஞ்சம் இருக்குது, கெட்ட குணம் இருக்குது, வக்ரம் இருக்குது. அதாவது எல்லாமே என்ன செய்யுது, அந்த கெட்ட குணம் வந்து அந்த பார்வையை கெட்டு போகுது, எண்ணம் கெட்டு போகுது, நம்முடைய பேச்சுகள் கெட்டு போகுது. அப்போ ஏன் நம்ம தூய்மைப்படுத்திக்கிறோம்? கண்ணில் அழுக்கு இருக்குப்பா, கொஞ்சம் கழுவிக்கணும். என்ன அர்த்தம்? எந்த அழுக்கு அது? எண்ணங்கள் இருக்க அழுக்கு கண்ணில் இருக்குது, பார்வையில் இருக்குது. பார்வையில் அழுக்கு இருக்குது இல்லையா? காதில் அழுக்கு இருப்பா அப்படின்னா காது அழுக்கு எப்படி எடுக்கிறது? எண்ணங்கள் இருக்கிறது தான் காது. ஏன்னா நிறைய நான் புறம் பேசுறதே கேட்டுட்டு இருக்கேன். மற்றவங்க யாரை பற்றி யாராவது சொன்னால் அதை கேட்கறதுல ரொம்ப பிரியப்படுறேன். 4 பேரை பற்றி 4 பேசும்போது அந்த புறம் பேசுறது, கோல் சொல்றதை பற்றி நம்ம கேட்கறதுக்கு பிரியப்படுறோம். அந்த இடத்துல நம்ம பயப்படணும். வேண்டாம், இது அழுக்கு, இந்த பார்வை தவறு, இது அழுக்கு. சுவாசிக்கும் போது பல எண்ணங்கள் நம்ம சுவாசிக்கிறோம். ஏன்னா நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்களுடைய அந்த எண்ணம், அந்த தாட்டெல்லாம் நம்ம சுவாசிக்கிறோம், மூச்சு சுவாசிக்கிறோம். நல்லவங்களோடு இருக்கும்போது, நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது அந்த சுவாசம் வந்து நமக்கு நன்மையாக முடியும். அதே கெட்டவங்களோடு இருக்கும்போது, கெட்ட எண்ணங்கள் இருக்கவங்களோட இருக்கும்போது நம்ம அதுக்கு அந்த சுவாசம் வந்து கெட்டங்களாக முடியும். அப்போ நம்முடைய பேச்சு சொல்லுவாங்களே, வாய்க்கு புளிப்பா, ஏதாவது நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா வாய்க்கு புளிப்பா, வாய மூடு அப்படின்றோம். ஏன்? அது துர்நாற்றமாக இருக்குது. அப்போ நம்ம ஏன் முகத்தை கழிக்கிறோம், காதை கழிக்கிறோம், புது செய்யும்போது இது எல்லாமே உங்கள் கண்ணில் அழுக்கு இருக்குன்னா அகப்பார்வையில் அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கு அகத்திலிருந்து எடுக்கணுங்கிற உங்களுடைய எண்ணங்களில் அழுக்கு எடுங்க. அது எப்படி எடுக்கிறது? அப்போ மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. பெரும்பாலும் மற்றவங்க தானே பார்க்குறோம். அந்த பார்வையில் தான் நமக்கு இவ்வளோ கேடு இருக்குங்க. நீங்கள் பிறர் பார்க்கறதுக்காக கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியே படித்தோம், தனித்தே கேள்வி கேட்கப்படுங்கிற அந்த சமுதாயம் சென்று விட்ட வரலாறு சொல்ல முடியும்னு சொல்கிறேன். அந்த சமுதாயம் சென்று விட்டது. அவரை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள், உங்களை பற்றி அவர் கேட்கப்பட மாட்டார். அப்போ தனித்தே படித்தோம், தனித்தே கைப்பற்றோம்னு சொல்லும்போது எனக்கான கேள்விக்கான அந்த உள்ளட்சம் தான் இருக்கணுமே தவிர நான் மற்றவங்களை குற்றங்களை பார்க்கறதே பெரும்பாலும் இருக்குது இல்லையா? அப்போ வேதத்திலிருந்து நீங்கள் அறிஞ்சிருந்து உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? மனதை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்கள். நீங்கள் செய்யாத சொல்லாதீங்க. அப்படி சொல்லி அல்லது வெறுக்கத்தக்கதாக இருக்குங்க. பொறுமையாக இருப்பா, கோவப்படாத, அவசரப்படாத, இப்படி நிறைய நல்ல குணங்களை மற்றவங்க சொல்லுவோம். ஆனால் அது நம்மகிட்ட இருக்குது தானே. அப்போ முதல்ல எனக்கு தானே, வேதம் எனக்கு தான் போதிக்குது, எனக்கு தான் உபதேசம் பண்ணுது. அப்போ உங்களை சிந்திக்கன்னு சொல்கிறேன். வேதத்தை சிந்திக்கும் போது உங்களை சிந்திங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பாருங்க இல்லையா? 59:18 நம்பிக்கை கொண்டவர்களே, 59:18 நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்கும் கிடையாது, இந்த வேதம் எல்லாத்துக்கும் கிடையாது, இந்த உபதேசம் எல்லாத்துக்கும் கிடையாது. இது வந்து மதம் கடந்து மனிதர்களுக்கானது, அகிலத்தார் அனைவருக்குமானது. அப்போ நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கு நம்பர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், பாவம் புண்ணியம் ஒன்று இருக்கு நம்பர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், ஏறு இறைவனுக்கு அஞ்சுங்கள், ஒரு இறைவனுக்கு அஞ்சுங்கள். மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைப்பதை பார்த்து கொள்ளட்டும். இது உபதேசமா எச்சரிக்கையா? நீங்க ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக, உங்களுடைய தீர்ப்பு அந்த நாள் வரும்போது, அந்த நாள் முற்படுத்தி நீங்க என்ன சம்பாரிச்சிங்களோ அதை பார்த்து கொட்டுக்கிறேன். நாம சம்பாரிச்செல்லாம் என்ன போவோம், நிறைய எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன், இப்படி இடம் வாங்கி போட்டிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கிறேன், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நகை வாங்கி போட்டிருக்கேன். இதை சொல்ல இறைவன், நீங்கள் இந்த சம்பாதிப்பை சொல்ல, நீங்கள் சம்பாதிச்ச பாவத்தையும் புண்ணியத்தையும் என்ன சொல்லுங்க, நீங்கள் முற்படுத்தி வைப்பதை பார்த்து கொள்ளட்டும். அப்பப்போ பார்த்துக்குங்கிற அந்த மனசாட்சி உங்களுக்கு பேசும்.
மனசாட்சி கவனிங்க இல்லையா? இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்தவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் என்னுடைய பாவம் என்ன புண்ணியம் என்ன, நான் பாவத்தின் பக்கம் இருக்கேன்னா புண்ணியத்தின் பக்கம் இருக்கணும். எப்போ பாவம் பண்ணுறோம்? பாவம் புண்ணியம் எங்கே இருக்குது? வழிபாடு தலங்களில் கிடையாது, புண்ணிய தலங்களில் கிடையாது. என்னுடைய எண்ணங்கள்லையும் என்னுடைய வார்த்தைகளையும் என்னுடைய செயலையும் தானே இருக்கு. அப்போ ஒருத்தரை பற்றி நான் நல்லபடியாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது புண்ணியம். ஒருத்தரை பற்றி நான் தப்பாக பேசுனா அது பாவம். என் பார்வை பிறரை பார்க்கும்போது அவங்க நல்ல பார்வை, அவங்களை நல்ல விதமாக நான் பார்த்தேன்னா, எண்ணம் சரியாக இருந்ததுன்னா அவங்க பார்வை நல்லா இருக்கும். அப்போ அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கும். இப்போ எண்ணம் சரியில்லை அவங்கள பற்றி இல்லைன்னு சொன்னால் அவங்கள பார்க்கும்போது அந்த பார்வை தவறாக இருக்கும். அப்போ என்ன தூய்மைப்படுத்திக்கொள்ளும், எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு வணக்கம் சொல்கிறோம், சலாம் சொல்கிறோம், குட் மார்னிங் சொல்கிறோம், இது நல்ல எண்ணத்தோடு சொல்கிறோமா, வெறும் சடங்காக சொல்கிறோமா? அதுக்கு அர்த்தம் புரியுமா? சலாம்னா என்ன? உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னால் அதில் பெருமை இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தூய்மையாளர் கிடையாது மற்றவங்க சலாம் சொல்கிற அளவுக்கு, நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ நம்மீது அப்படின்னு சொன்னால் அதில் பணிவு இருக்குது. நான் உங்களையும் என்னையும் சேர்த்துக்கிட்டு நம்மீது இதனுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக, இந்த பொழுது நன்மையாகட்டும் அப்படின்ற போது இதில் பணிவு இருக்குது. பெருமை என்ன? உங்கள் மீது உண்டாகட்டும். அப்போ நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தமா? நான் நல்லவன் கிடையாது. அப்போ எனக்கும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்குல்ல. அப்போ நம்ம பிறர்கிட்ட பேசும்போது அழகானதே பேசுங்கள், நன்மையானதே பேசுங்கள், நியாயமானதே பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். அப்படிங்கும்போது இதுதான் வேதம் பேசுதுங்கிற. நீங்கள் குர்ஆனை ஓதும் போது வெட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாத்து எடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? குர்ஆனை ஓதுனா இந்த குர்ஆனை ஓதுறது இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுதோ, வேதம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் நடைமுறை கொண்டு வரும்போது வெட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாத்து தேடிக்கொள்ளுங்கள். ஆனால் பெரும்பாலும் என்ன செய்வாங்க, அரபியில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு, அதுக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ சிந்திக்க சொல்லாது, நீங்கள் சிந்திங்கிறேன். ஏன்? விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சைத்தான் ஏன் விரட்டப்பட்டான்? அதான் சிந்தனை. சிந்தனை என்ன? வார்த்தையில் கிடையாது. சிந்திக்கும் போது சைத்தான் எதுக்காக விரட்டப்பட்டான், அவனுடைய குணக்கேடு என்ன? அப்போ அந்த குணக்கேடு விட்டும் தான் அல்லாட்ட பாதுகாப்பு, இறைவன்ட்ட பாதுகாப்பு. அவன் பெருமைக்காக வெட்டப்பட்டான், இன்னும் போராமை கொண்டு வெட்டப்பட்டான். அப்போ அந்த பெருமையும் போராமையும் தான் தீய குணமாக இருக்கு. அது நம்மகிட்ட இருக்குது தானே, நம்ம கடையில் இருக்குது, உறவு கடையில் இருக்குது, நட்பு கடையில் இருக்குது, சமுதாயத்தில் இருக்குது. இந்த குணக்கேடில் வச்சுக்கிட்டு தான் நம்ம நினைச்சிடறோம் சடங்காக வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வெட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போ நம்ம சிந்திக்கலை. என்ன சிந்திக்கிறோம்? அந்த குணம் எது? இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், இந்த ஸ்கூலில் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. இப்போ வாத்தியார் கூப்பிட்டு சொல்கிறாரு, அந்த பையன்கிட்ட மட்டும் பேசாதீங்க, அவங்ககிட்ட சேராதீங்கிறார். சொன்னது என்ன சிந்திக்கணும்? எல்லாரும் அப்படியே சரி சொல்லிட்டாரு, சார் சொல்லிட்டாரு, நான் சேரலை பேசலைன்னு போயிடுறேன். ஆனால் இதில் ஒருத்தர் 2 பேர் சிந்திக்கிறாங்க, எதுக்காக அவங்கள்ட்ட சேரக்கூடாது? அந்த கேள்வி வரணும்ல, எதுக்காக சேரக்கூடாது, எதுக்காக அவர் கோவப்பட்டார், எதுக்காக அவனை ஒதுக்கி வச்சார்னு வரும்போது அது ஏன் அப்படி சிந்திக்கணும்னு சொன்னால், அந்த குணம் ஏன்ட்ட இருந்தால் நாளைக்கு என்னையும் ஒதுக்கி வச்சுருவாங்களே, ஏன்ட்டையும் யார்ட்டையும் பேச வேணாம் ஆக்கிடுவான், அந்த எண்ணம் வரணும்ல. அப்போ இறைவன் வந்து வெட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு எடுக்குன்னு சொன்னால், சைத்தான் இறைவன் சபிச்சுட்டான், இறைவன் அவனை நரகத்துன்னு ஆக்கிட்டான். அப்போ அவன்கிட்ட நீங்கள் பாதுகாப்பு எப்படி தேடணும்? அவனுடைய குணக்கேடுன்னு சிந்திக்கணும். அப்போ அவன்கிட்ட பெருமையும் போராமையும் குணக்கேடு இருக்குது. அந்த குணக்கேடு இருந்தால் சைத்தான் சபிக்கப்பட்டானே, அதே மாதிரி என்ன இறைவன் சபிச்சிருவானே. அப்போ இந்த பெருமை போராமை என்ன கவனம் அப்படின்னா, மற்றவங்க மீது ஒன்று என்னை காமிச்சிக்கும் போது பெருமை, மற்றவங்களை பார்க்கும்போது போராமை இருக்கத்தானே செய்யும். மற்றவங்களை பார்க்கும்போது போராமை இருக்குது, என்னையும் மற்றவங்களை காட்டும் போது பெருமை இருக்குது. இது பேச்சில் இருக்குது, உடையில் இருக்குது, நடையில் இருக்குது, நம்முடைய காரியங்கள் இருக்குதா இல்லையா? நான்ற பெருமை இருக்குது, என்னை பாருங்கன்ற பெருமை இருக்குது. அல்லது மற்றவங்களை பார்க்கும்போது போராமை இருக்குது, எனக்கு அந்த மாதிரி இல்லையே. இந்த பெருமையும் போராமை தான் நம்முடைய பாவம் புண்ணியத்துக்கான காரணம். எப்போ நம்ம அந்த பெருமையும் போராம விட்டோமோ பாவம் கழிஞ்சிருச்சு, புண்ணியத்து பக்கம் திரும்பிடும் இல்லையா? அப்போ நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உங்கள் படைத்தவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக ஒவ்வொருத்தருக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? நேரம் விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம், அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. காலங்கிறது வாழ்வு, நேரங்கிறது மரணம். இந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் முற்படுத்தி வைத்ததை பார்த்துக்கொள்ளுங்கள், கணக்கு பார்த்துங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு காலம் கிடையாது, வந்து அவகாசம் கிடையாது, பாவ மன்னிப்பும் கிடையாது, இன்னொரு அவகாசம் கிடையாது. இந்த குர்ஆன் இறைவன் சொல்லும் போது இது உயிருள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுதுன்னு சொல்கிறான். 36:70 இது உயிருள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுது. அப்படின்னு அர்த்தம், இறந்தவங்களுக்கு தலைமாட்டில் பாடிக்கிறதோ, யாசின் ஓதுறதோ, அப்படி கத்தம் ஓதுறது, மவுலுது ஓதுறது, கபரஸ்தானில் உட்காந்து இதெல்லாம் வந்து சடங்கு. இது உங்களேன்றான், எப்படி நீங்கள் உயிரோடு இருக்கீங்களே உங்களை பற்றியான எச்சரிக்கை.
அப்போ 34 சொல்லலாம், இது உயிர் உள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கானது. சரியா? அதனால் நீங்கள் முற்படுத்துவதை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்தவற்றை அல்லாஹ் நிச்சயமா நன்கறிகிறான். சரியா? 1995. மேலும் இறுதி நாளில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவிடம் வருவார்கள். இப்ப நம்ம அப்படியே படிக்காம நம்மள்ட்ட படிக்க முடியும். இறுதி நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே என்னிடம் வருவீர்கள். அப்ப இறைவன் நம்மகிட்ட பேசுறாங்க. இறைவன் தூதர்கிட்ட சொல்ல சொல்றான். எப்படி சொல்றான்? இறுதி நாளில் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரிடம் வருவார்கள் சொல்லுங்க. இப்ப நாம படிக்கும் போது எப்படி படிக்கிறோம்? இறுதி நாளில் உங்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக என்னிடம் வருவீர்கள். தனித்தனியாக தான் வரும். அப்ப என் உறவு வராது, என் குடும்பம் வராது, என் நட்பு வராது, என் சமுதாயம் வராது. அப்படிதானே? ஆனா அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்கள பார்க்கும்போது என் போராமை போட்டி வருது. அதை கூட தான் என் பாவம் சம்பாரிச்சிருக்கேன். நான் தனித்தனாக வாழும்போது அந்த பாவத்தோடு விலகி இருப்பேன்ல. இப்போ என் பார்வை, என் எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பிறரை பார்வை, பிறரை பார்த்துக்கிட்டே இருக்கு. சரியா? அப்போ தனித்தனியாக தானே போக போகிறோம். அப்போ எனக்கான சம்பாதிப்பு என்ன? இல்லையா? என்னுடைய மனைவி பிள்ளைகளோ, என்னுடைய குடும்பமோ, என்னுடைய சமுதாயமோ எனக்கு எந்த ஒரு சிபாரிசு செய்ய முடியாது, எந்த பங்கும் அளிக்க முடியாது. நான் என்ன செய்தோனோ அதுக்கான கூலி மட்டும் எனக்கு கிடைக்கும். அப்போ என்னை நான் ஒழுங்குபடுத்திக்கணுமா இல்லையா? என்னை சீர் பண்ணிக்கணுமா இல்லையா? சரியா? அந்த நாள் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா 45-29 அந்த இப்போ சொல்கிற வசனங்கள், சொல்கிற ஆயத்துக்கெல்லாம் வரிசை எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு ஆர்டராக படிக்கும்போது புரியும். ஏன்னா ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு தெளிவு கொடுக்கும். வசனம் சொல்லக்கூடாது, இனிமேல் ஆயத்துன்னு சொல்லணும். இந்த வசனம்னா அது வந்து டைலாக் சொன்ன மாதிரி இருக்கும். இந்த குர்ஆன் அப்படிங்கிறது ஆயத்து, அத்தியாயம் ஆயத்து. சரிங்களா? சரி, 45-29 இது உங்களை பற்றி உண்மையை கூறும் நம்முடைய பதிவேடு. அந்த நாள் வந்ததுக்கு சொல்லுவான், இந்த உங்களோட பதிவேடு கொடுத்தாச்சு, நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதுக்கான எல்லாமே இங்கே பதிவாக்கப்பட்டிருக்கு. இது வெள்ளரிக்கை, இதில் எந்த ஒளிமுறையெல்லாம் கிடையாது, நீங்கள் செஞ்சதான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இது உங்களை பற்றி உண்மையை கூறும் நம்முடைய பதிவேடு. நிச்சயமாக நாம் நீங்கள் செய்தவற்றை பதிவு செய்து கொண்டிருந்தோம். சரியா? எதெல்லாம்? நம்முடைய பார்வை பதிவாக்கப்பட்டிருக்கு, நம்ம எண்ணம் பதிவாக்கப்பட்டிருக்கு, நம்முடைய பேச்சு பதிவாக்கப்பட்டிருக்கு, நம்ம என்ன கேட்டோமோ பதிவாக்கப்பட்டிருக்கு, ஐப்புலன்களும் பதிவாக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? நான் என்ன பார்த்தேன், போராமை கொண்டு பார்த்தேனா, பெருமை கொண்டு பார்த்தேனா, நான் என்ன கேட்டேன், பிறருடைய புறம் பேசுறதும் கோல் சொல்றதும் கேட்டேனா, நான் என்ன பேசினேன், மற்றவங்க பற்றி நான் என்ன புறம் பேசினேன், இது எல்லாமே பதிவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பாவம் புண்ணியமும் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய பேச்சிலையும் என்னுடைய செயலில் தான் இருக்க தவிர வேறு எங்கேயும் கிடையாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ இது உண்மை, உங்களை பற்றி உண்மை கூறும் நம்முடைய பதிவேடு. நிச்சயமாக நாம் நீங்கள் செய்தவற்றை பதிவு செய்துகின்றோம். இப்போ வேதத்தை நீங்கள் அறிஞ்சு வந்து உங்களை நீங்கள் மறந்து விடுவீங்கன்னு கேட்குறேன். இது உங்களுக்கானது தான், படிக்கும்போது அது நமக்கானது. இதில் நான் எங்கே இருக்கேன், கண்ணாடியை பார்த்து ஒழுங்குபடுத்திக்கிறோம் இல்லையா, சரிப்படுத்திக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேதம் படிக்கும்போது இதில் நான் எங்கே இருக்கேன், நான் இதெல்லாம் சரிப்படுத்திக்கணும், நான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கணும். இல்லை மற்றவங்களை பார்க்குறோமா, அதுவும் கண்ணாடி மாதிரி தான். எனக்கு இவர் கோபப்படுறது பிடிக்கல, இவர் பொய் சொல்றது பிடிக்கல, இவர் பெருமை கொள்றது பிடிக்கலங்கிற போது கண்ணாடி மாதிரி. பிடிக்கலைங்கிறது எனக்கு தான். அப்போ நான் கோபப்படக்கூடாது, நான் பெருமை கொள்ளக்கூடாது, நான் அவசரப்படக்கூடாது. அப்படிதானே? இந்த போராங்கணம்னு இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கெட்ட குணம்னு சொன்னால், மற்றவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது. தானே? மற்றவங்க நல்லா இருக்கிறது பிடிக்காது, அவன் கஷ்டப்பட்டாலும் பிடிக்காது. அப்படி அவன் கஷ்டப்படுறது ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனால் அவன் நல்லா இருந்தால் பிடிக்காது. இதுதான் போராமுடைய குணக்கேடு, பெரிய குணக்கேடு, பெரிய பாவத்துக்கான பெரிய கேடு. 49-12 நம்பிக்கொண்டவர்களே பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் எதன் மீது? உங்கள் இறுதி நாள் மீது. கடவுள் நம்பிக்கையே வந்து இந்த பாவத்தின் புண்ணியத்தின் மீது தான் நம்பிக்கையே. பாவம் புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாது, சொர்க்க நரகம்லாம் ஒன்றும் கிடையாது, கேள்வி கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இறந்ததுக்கப்புறம் வாழ்க்கையெல்லாம் கிடையாதுன்னு சொன்னால் கடவுள் நம்பிக்கை தேவையே கிடையாது. ஏன் இறைவன் நம்பணும், ஏன் கடவுள் நம்பணும் இல்லையா? அப்போ கடவுள் நம்பிக்கைக்கு அர்த்தமே என்னன்னு சொன்னால், எனக்கு பாவம் புண்ணியத்துக்கான கூலி உண்டு, சொர்க்க நரகம் உண்டு, இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டுன்னு யார் நம்புகிறாங்களோ அவர்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருக்கும். இதுதான் அது சடங்காக இருக்கும். அப்போ நம்பிக்கை கொண்டவர்களே பல எண்ணங்கள்லேருந்து விலகிக் கொள்ளுங்கிறார். பல எண்ணம் கேடாக இருக்குது மற்றவங்களை பற்றி இல்லையா? ஒருத்தரை பற்றி நம்ம என்ன சொல்ல இடம் போடுறோமா இல்லையா? மற்றவங்களை பற்றி ஒரு இடம் போடுறோம், அந்த எண்ணம் கேடாக இருக்குதுங்கிற. ஏன்னா எண்ணம் சரியானது, பார்வை சரியில்லை, பேச்சு சரியில்லை. அப்போ பல எண்ணங்களுக்கு விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கும். நீங்கள் துணி ஆராய்ந்து முடியாதீர்கள். அவன் எப்படி நல்லா இருக்கிறான், நேற்று வரை கஷ்டப்பட்டானே,
நேற்று வரைக்கும் அவனுக்கு ஒரு வீடு இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு வீடு கட்டிட்டானே, கார் வாங்கிட்டானே. இப்படி அடுத்தவங்களை பற்றியான நமக்கு இல்லைங்கிறது ஒரு கவலை, ஆனால் அவங்களுக்கு இருக்குங்கிறது ஒரு போராட்டம், அது ஒரு கவலை, அது பெருங்கவலை. நமக்கு இல்லை கவலைதை விட அவங்களுக்கு இருக்குங்கிற கவலை பெருங்கவலை. அப்படிதானே? இதில் இந்த கெட்ட குணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நமக்கு இன்னும் கஷ்டத்தை அதிகமாகிட்டே இருக்கும், இன்னும் பாவத்தை அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது எப்போ நமக்கு பிடிக்கலையோ அப்போ நம்ம நல்லா இருந்தால் இன்னொருக்கு பிடிக்காதானே. அப்போ இறைவன் என்ன செய்வான்? உன் நல்லதுக்காக நான் உனக்கு சுருக்கி வச்சிருக்கேன்ப்பா. எப்படி அவங்க நல்லா இருக்கும்போது உனக்கு பிடிக்கல, நாளைக்கு உனக்கு கொடுத்து நீ நல்லா இருக்கும்போது மற்றவங்க பிடிக்காம போச்சுன்னா உனக்கு கஷ்டம் தானே. அப்போ நான் உன்னை சுருக்கியே வச்சிருக்கேன், பிடிச்சி வைப்பானா? அப்போ நான் மற்றவங்க நல்லா இருக்கும்போது சந்தோஷப்பட்டா நீ சந்தோஷப்படுற மாதிரி நீ நல்லா இருக்கும் மற்றவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு இறைவனுக்கு தெரியும் தானே. அப்போ நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற கூலி தானே. அப்போ நீங்கள் துறை ஆராய்ந்து கொண்டிருக்கார்கள். எப்படி அவங்களுக்கு வந்துச்சு, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி திடீர்னு இவ்வளோ சம்பாதிச்சாங்க, எப்படி உங்களுக்கு சொத்து சேர்ந்துச்சு, இந்த எண்ணம் இருக்குது தானே. அப்போ மற்றவங்களை பற்றியான துறை ஆராய்ச்சிலே இருக்கிறீங்களே, உங்களை நீங்கள் துறை ஆராய்ந்தீங்களா? உங்களுக்குள்ளே போனீங்களா? நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய குணம் எப்படி இருக்குது, என்னுடைய குணக்கேடு எப்படி இருக்குது, இதில் நன்மை இருக்கா தீமை இருக்கா? அப்போ துறை ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். அன்றையும் உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். இருக்குதானே? 2 பேர் சேர்ந்தா 3ஆள் யாரையோ புறம் பேசிட்டு இருக்கோம். இப்போ 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், 4ஆவது ஆளை பற்றி இல்லாத புறம் பேசிட்டு இருப்போம். ஆனால் இந்த 3 பேர்ல ஒருத்தர் எச்சு போடாமல் அவரை பற்றி புறம் பேசும். அப்போ எங்கே இருக்கு தொழுகை? எங்கே இருக்கு? இங்கே தானே இருக்கு. தொழில் வீணடிச்சாச்சுங்கிறான். இறைவன் சொன்னால் நீங்கள் உள்ளச்சத்தோடு இருங்க, நல்ல பேச்சே பேசுங்க, ஒருத்தருக்கு நன்மையானதை பேசுங்க, சலாம் சொல்லிக்குங்க, அப்படின்னா ஆறுதலாக பேசுங்கன்னு அர்த்தம். அரவணைப்போட பேசுங்க. சலாம் வார்த்தை இல்லை, வணக்கங்கிறது. இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நல்லபடியாக பேசுங்க, ஒருத்தருக்கு நியாயமாக பேசுங்க, இல்லையா? அப்போ சிலப்படி புறம் பேச வேண்டாம். புறம் பேசுகிற குணம் எவ்வளோ கெட்ட குணம் நமக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்க புறம் பேச நமக்கு பிடிக்காது. நம்மளை பற்றி யாராவது பேசிட்டாங்கன்னா அவ்வளோ கோவம் வரும். அப்படிதானே? அவங்கள அடிக்கணும்னு தோணும், அவனை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும்னு தோணும். உனக்கு தெரியுமா, நீ பார்த்தியா, நீ இப்படி போய் சொல்லிட்டியே, இல்லையா? ஆனால் இதே நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம், அதை மறந்துடுவோம். உங்களை நீங்கள் மறந்து விடுவீங்களேன்னு சொன்னான். வேதத்திலிருந்து நீங்கள் அறிந்திருந்தோம், உண்மையை நீங்கள் அறிந்திருந்தோம், உங்களை நீங்கள் மறந்து விடுவீங்களே, பிறகு நன்மை செய்யுமாறு நீங்கள் சிந்திக்க வேணாமான்னு கேட்குறான்ல. அப்போ மற்றவங்க பேசினா பிடிக்கும், என்னை பற்றி பேசினா பிடிக்க மாட்டேது, நான் மற்றவங்களை பற்றி பேசிட்டே இருக்கேன். ஏன் புற பேசுகிறோம், ஏன் கூட சொல்கிறோம்? அவங்க நல்லா இருக்கிறது பிடிக்கல, இல்லை அவங்க எனக்கு எதுவும் செய்யலை. எப்படி அவங்க எனக்கு எதுவும் செய்யலை, நல்லா இருக்காங்க, எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த போராமல் இருக்குல்ல, போராமல் இப்படி ஒரு கேட்டவங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இறைவன் கொடுக்குற வசதி தான், இல்லையா? தன்னாலும் இறைவன் தான் நாடியோருக்கு விசாலமாக்கலாம், தானாடி சுருக்கு எதுவுமே சோதனை தாங்கிறாங்க. சுருக்கினாலும் சோதனை தான், கொடுத்தாலும் சோதனை தான். ஆனால் கொடுக்கறவங்களுக்கு கொண்டு நீங்கள் போராமல் படுறீங்க, உங்களுக்கு குறையும் போது நீங்கள் சங்கடப்படுறீங்க. அப்படிதானே? புறம் பேசுவது எவ்வளோ பெரிய குற்றம், எவ்வளோ பெரிய பாவம். இந்த புறம் பேசிக்கிட்டே தான், இந்த நாக்கில் தான் புறம் பேசுகிறோம், ஆனால் இந்த நாக்கில் தான் பிரார்த்தனை பண்ணுறோம், இந்த வாயில் தான் பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ சுத்தம்லாம் வாயில் கொண்டு சுத்தம்லாம் நாக்கு ஒன்று பிரார்த்தனை பண்ணலாமா? பிரார்த்தனை பயன் தருமா? நான் இறைவன்கிட்ட பேசுகிறேன் பிரார்த்தனைன்ற பேரில், ஆனால் எதுவும் சொல்கிறேன், நீ முதல்ல உன்னுடைய நாவடக்கு, அவசரப்பட்டு நாவாசிக்காதீங்க. நிறமில்லா நாக்கு 1000 பேர் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த அசுத்தமான இந்த நாக்கை கொண்டு தான் நாம் என்ன செய்வோம், இறைவன்கிட்ட பேசுகிறோம். பயப்படணும்ல, நான் என்ன தூய்மையாகலையே. ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, மசூதிக்கு போகிறதுக்கு முன்னாடி, சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வழிபாடுறதுக்கு முன்னாடி இங்கே தான் இறைவன் இருக்கான்னு சொன்னால் அங்கே போகிற பயப்படணும். ஏன் பயப்படணும்? நான் தவறு செஞ்சுருக்கேன், நான் குற்றவாளியாக இருக்கேன். அப்படிதானே? ஒரு குழந்தை தப்பு பண்ணிட்டா வீட்டுக்கு வர பயப்படுவான். அப்படிதானே? ஏன்னா அப்பா அடிப்பார், எப்படி போய் நிற்குது, கூனி குருவி போய் நிற்பான், இல்லையா? தப்பு பண்ணவன் கோர்ட்டில் போய் எப்படி நிற்பான், கூனி குருவி நிற்பான், பயப்படுவான் போகிறதுக்கு. நம்ம எவ்வளோ தைரியமாக போகிறோம், ரொம்ப நல்லவ மாதிரியே போகிறோம். இப்படி வழிபாடு தலங்கள் ரொம்ப நல்லவ மாதிரியே போகிறோம், நல்லவ மாதிரியே இறைவன்கிட்ட பேசுகிறோம். ஆனால் இறைவன் சொல்லலாம், நான் கண்காணித்தவனாக இருக்கேன், உற்று நோக்கினா இருக்கேன். உங்களோட மனம் உங்களோட என்ன பேசுன்னு அறிஞ்சவனாக இருக்கேன். உங்களுடைய மனம் உங்களோட என்ன பேசுது மற்றவங்களை பற்றி நான் அறிஞ்சவனாக இருக்கேன். பாவத்தை சுமந்துதானே என்கிட்ட வரீங்க, புண்ணியத்தை தேடி வரல, பாவத்தை சுமந்துட்டே வரீங்க, ஆனால் பாவம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குறான். அப்படிதானே? அப்போ சிலர் பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரின் மாம்சத்தை புசிக்க விரும்புவாரான்னு கேட்குறான். அவ்வளோ அருவருப்பானதுங்கிறான். புறம் பேசுறது எந்த அளவுக்கு சொன்னால், உங்களுடைய சகோதரர் இறந்து விட்டால் அந்த மாம்சத்தை நீங்கள் சாப்பிடுவீங்களா, அந்த பணத்தை நீங்கள் திம்பீங்களா? அது எவ்வளோ ஒரு அருவருப்பானதோ அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களை பற்றி புறம் பேசுறது. அதே மாதிரி மற்றவங்க புறம் பேச கேட்குறதும் அப்படிதான், இல்லையா?
அப்போ அதை நீங்கள் வெறுப்பீர்கள். இனி நீங்கள் அல்லாவே அஞ்சுங்கள். நிச்சயமா பாவத்திலிருந்து மீள்வது அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன் மிக்க இறக்க முடியும். நீங்கள் பாவத்திலிருந்து மீளாம நான் தவற உணராம திருந்தாம பிரார்த்தனைங்கிறது பயனளிக்காது. துவாங்கிறது ஒண்ணுமே கிடையாது, கபுலாவாது. ஏன்? கெட்ட எண்ணம் இருக்கு, நான் உணரல இல்லையா? என்னை நான் உணராம, நான் என்னை திருந்தணும்னு நினைக்காம வருந்தாம நான் போய் பிரார்த்தனை பண்றது என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு சடங்கு தானே. இறைவன் முன்னாலே நீங்கள் தூய்மையாளராக நில்லுங்களா, தூய்மை விரும்பி நில்லுங்கிற. ஒன்று தூய்மையாளர் நில்லுங்க, இல்லை யாரும் இங்கே தூய்மையாளர் கிடையாது. தூய்மை விரும்பணுமா இல்லையா? தவற உணரணும். சரி, ஆனால் புறம் பேசுவது இறைவன் சொல்றது, நீங்கள் பாவத்திலிருந்து மீளுவதை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் புறம் பேசுவது மீள்வதை, புறம் பேசாதீங்க மற்றவங்களை பற்றி. இங்கே ரொம்ப நெருக்கமாக கூட பிறந்தவங்களை பற்றி இல்லையா, உறவுகளை பற்றி, நெருக்கமானவர்களை பற்றி தான் புறம் பேசுவோம், மற்றவங்களை பற்றி பேச மாட்டோம். யாரை பற்றி பேசுவோம்? நமக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவர்களை பற்றி. ஏன்னா அவங்களை பற்றி தான் நமக்கு தெரியும், மற்றவங்க பற்றி தெரியாதுல்ல. அப்போ நெருக்கமானவர்களை பற்றி தான் புறம் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ புறம் பேசுறது மீளுங்கிறான். அது தொழுகை, அது இறைவனை வழிபடுறது. சரியா? 49:11 நம்பிக்கொண்டவர்களே ஒரு வகுப்பார் பிற வகுப்பாரை இழிவாக பேச வேண்டாம். நம்பிக்கொண்டவர்களே ஒருவர் மற்றவரை இழிவாக பேச வேண்டாங்கிறான். 49:11 ஒருவர் மற்றவரை இழிவாக பேச வேண்டாம். ஒரு வகுப்பார் இன்னொரு வகுப்பார் இழிவாக பேச வேண்டாம். ஒரு குடும்பத்தார் இன்னொரு குடும்பத்தார் இழிவாக பேச வேண்டாம். குடும்பத்தோட சண்டை நடக்கும் வச்சுங்களேன், கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும். உடனே மனைவி கணவனுடைய குடும்பத்தை திட்டம் எப்படி இருக்கும்? திருப்பி அவரே செய்வார், உன் குடும்பம் மட்டும் எப்படின்னு கேட்பார். இப்படிதான் ஒருத்தர் மற்றொரு பற்றி ஆரம்பிக்குது. இதே மாதிரி தான் ஒரு வகுப்பார் ஒரு வகுப்பாரை, ஒரு உறவை பற்றியோ, ஒரு நட்பை பற்றியோ, ஒரு சமுதாயத்தை பற்றியோ இவன் சொல்றான், ஒரு வகுப்பார் பெரிதொரு வகுப்பார் இழிவாக பேசாதீங்கிற. ஏன் அப்படின்னா, ஏனில் அவர்களை விட மேலானா இருக்கலாம், உங்களை விட அவங்க மேலானா இருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, அவர்களை விட இவருக்கு மேலானா இருக்கலாம். எந்த பெண்ணும் மற்ற பெண்களை பற்றி, பெரும்பாலும் பெண்கள் பார்க்குறோம்ல, வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் புறம் பேசிக்கிறது, கொலாடியில் பேசிக்கிறது, ஒரு பெண் மற்றொரு பெண் பார்த்தாங்கன்னா மற்ற பெண்ணை பற்றி பேசிக்கிறது. அப்போ எதுவும் சொல்றான், எப்படி ஒரு வகுப்பார் பெரு வகுப்பார் இழிவாக பேச வேண்டாம்னு சொல்லணும், அது மாதிரி எந்த பெண்ணும் மற்ற பெண்களை பற்றி புறம் பேச வேண்டாம். ஏனெனில் இவர்களை விட மேலானதாக இருக்கலாம், உங்களை விட அவர் மேலானதாக இருக்கலாம், தெரியாது. இன்னும் உங்களில் ஒருவர் மற்றவரை பழிக்காதீங்க, சபிக்காதீங்க. இன்னும் ஒருவர் பட்ட பெயரால் அழைக்காதீர்கள். நம்பிக்கொண்ட பின் பரிகாச பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும். எவர் மீளவில்லையோ அத்தகையவர் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். இங்க பாருங்க, மேல படிச்சோம், அதுல மீளுங்கிறான், பார்த்து மீளுங்கிறான். 49:12 49:11 சொன்னா, எவர் இத்தகைய செயலிருந்து மீளவில்லையோ அத்தகையோர் அநியாயக்காரர்கள் ஆவார்கள். ஆனா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நான் கோயிலுக்கு போறேன், மசூதிக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், குணம் மாறல, எண்ணம் மாறல, பேச்சு மாறல. ஆனா என்ன செய்யறேன்? வெறும் சடங்கா நான் அடையாளம் காமிச்சிருக்கேன் மற்றவங்களுக்கு. நீ உள்ள தூய்மையாளர்களாக வரைக்கும், இப்படி உள்ள தூய்மையாகாத வரைக்கும் நீங்க என் பக்கம் நெருங்காதீங்கிற. தூய்மையாகிறதுக்கு நெருங்க, பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கிறதுக்கு வாங்க. பிரார்த்தனை 2 இருக்கு, ஒன்று பாவனை கேட்கறது, ஒன்று தேவையில்லை கேட்குறது. தேவையில்லை இருக்க இறைவன் கொடுத்துட்டான், பாவத்தின் காரணமாக தடுக்கப்பட்டு, அப்படிதானே? பாவத்தின் காரணமாக எனக்கு கொடுக்க வேண்டிய, எனக்கு கிடைக்க வேண்டிய அருள் தடுக்கப்பட்டு. இறைவன் என்ன கேட்கணும்? இறைவன் என் பாவங்களை மன்னிச்சு, நான் தவற விட்ட அந்த பாக்கியத்தை என்னை மீட்டு கொடு, நான் தவறி போன பாவத்தை மீளவை கேட்கணும் இல்லையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்குறோம், நான் யாரை பற்றி என்ன பேசுனேன்னு கேட்குறோம். இப்படி மற்றவங்க பேசும்போது அந்த பக்கம் என்ன செய்கிறோம்? நீதிபதியாக இருக்கும், நியாயம் சொல்கிறோம். ஆனால் நம்ம பேசும்போது வக்கீலாக மாறிடும், வாதம் பண்ணுறோம், அப்படித்தானே? இப்போ மனிதன் எப்படி இருக்கான்னு சொன்னால் குணக்கேட்டில் தான் இருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த வேதம் படிக்கும்போது உங்களை பற்றி உண்மைக்கும் நம்முடைய பதிவேடு. நீங்கள் வேதத்திலிருந்து அறிஞ்சது உங்களை நீங்கள் மறந்து விடுறீங்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? மற்றவங்களை நன்மை செய்ய மாதிரி ஏவுறீங்களே அப்படின்னு கேட்கணும். சரியா? 9:58 எப்போ குறை சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு ஆயத்து படிக்கும் போதெல்லாம் இதில் நம்ம இருக்கன்னு பார்க்கணும். 9:58 தானங்கள் விஷயத்தில் உண்மை குறை கூறுவோரும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து அவர்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகிறார்கள். அப்படி அவற்றிலிருந்து கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் ஆத்திரம் கொள்கிறார்கள். எப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சுறாங்க? கொடுக்குறவங்க குறை சொல்ல மாட்டாங்க, அப்படித்தானே? மற்றவங்க கொடுக்குறவங்க அவங்க யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் கரிமத்தனமா தானே கரிமம் வச்சுட்டு மற்றவங்க கொடுக்க மாட்டேன், ஆனால் மற்றவங்க என்ன கொடுக்கலையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் அதான் பிரச்சனை. குடும்பங்கள்லேருந்து உறவுகள்லேருந்து நட்பு வரைக்கும்னு சொன்னால் அவன்கிட்ட நல்லா இருக்கு, அவங்க வசதியாக இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களே. நான் செய்ய மாட்டேன் யாருக்கும், ஆனால் அவங்க மற்றவங்களும் செய்கிறாங்க, எனக்கு செய்ய மாட்டேன். கொடுக்குற குறை சொல்லுவாங்களா?
ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு யார்ட்டையும் கிடையாது. அவங்க இறைவனுக்காக நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புங்கும் போது எனக்கு செய்ய மாட்டாங்களே, எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கும் போது இந்த குற்றம் குறைய சொல்ல ஆரம்பிச்சோம். அப்போ மற்றவங்க எதிர்பார்ப்பு கிடைக்காத போது அவங்கள பற்றி எனக்கு குறை மற்றவங்க போய் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ தானங்கள் விஷயத்தை அப்படின்னா அர்த்தம், கொடுக்குற விஷயத்துல உண்மை குறை கூறுவரும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவற்றிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து பங்கு கொடுக்கப்பட்டால், அதுல இருந்து ஒரு பங்கு கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகிறாங்க. எனக்கு கொடுத்துட்டார் பரைட், அவன் நல்லவர் பண்றேன். ஆனா எனக்கு கொடுக்காத போது அவர் கேட்டவர். அப்படித்தானே? மற்றவங்க கொடுத்த அப்படி அவற்றிலிருந்து கொடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் ஆத்திரம் கொள்கிறார்கள். இந்த ஆத்திரத்தினால குறை சொல்ல ஆரம்பிச்சார். ஆதங்கம் இல்லையா? 85:10 நிச்சயமா எவர்கள் நம்பிக்கொண்ட ஆண்களையும் நம்பிக்கொண்ட பெண்களையும், அதாவது மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும், நம்பிக்கொண்ட ஆண்களையும் நம்பிக்கொண்ட பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் மனம் திருந்தவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. இங்க நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அர்த்தம், யார் இறைமை நம்பிக்கொண்டிருக்காங்களோ மறுமையை நம்பிக்கொண்டிருக்காங்களோ அவங்க நியாயமா இருப்பாங்க, உள்ளத்தோடு இருப்பாங்க. ஆனா அவர்களை போய் என்ன செய்வாங்க, எவரும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்தி மனம் திருந்தவில்லையோ, அவன் மனசை காயப்படுத்தியாச்சு, அதான் செய்யாதவனை சொல்லிட்டேன், இப்படி அவங்களை குறை சொல்லிட்டேன், அவங்களை புறம் பேசிட்டேன், அவங்க மனசு கஷ்டப்படுறாங்க, இப்போ அவங்கள போய் பாவமணி கேளுங்க. இரண்டையும் பாவமணி கேட்கணும். அவங்கள்ட்டையும் என்ன செய்யணும், நான் இறைவனுக்காக மன்னிச்சிருங்க, இறைவனுக்காக மன்னிப்பு கேளுங்க, நான் தப்பாக பேசிட்டேன், உங்களை பற்றி புறம் பேசிட்டேன் மற்றவங்க. ஏன்னா நம்ம ஒருத்தட்ட யாரை பற்றி ஒருத்தர் குறை சொன்னோம்னு சொன்னால் அந்த பாடல அவங்க பார்ப்பாங்க. அப்படித்தானே? இவர் ஒருத்தருக்கு நல்ல பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. ஏன்னா குணங்களை கொண்டு கிடையாது, கொடுக்கறதுக்கு வாங்குறது கொண்டு. குணம் மறைவானது. அது அப்போ அந்த குணம் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இவருக்கு கொடுக்காத இவருக்கு பிடிக்கல, அவருக்கு கொடுத்ததுக்கு பிடிச்சிருக்கு. இது பொருள் அடிப்படையானது. குணம் ஒன்று இருக்குல்ல, அது மறைவா இருக்கு. அப்போ நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்றோம், அந்த குறை சொன்ன உடனே செய்வார், அவர் அந்த பரவலாம் பார்ப்பார். இது வரைக்கும் அவர் பிடிச்சிருக்கும், இப்போ இவர் குறை சொன்னனால அவருக்கு அந்த பரவலை பார்க்குறாரு. திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பரவலும் பார்ப்பார். இதுக்கடையில் அவர் தெரிஞ்சிருக்கலாம், வரைஞ்சிருக்கலாம். அப்ப இந்த குறை சொன்னார் இல்லையா, அவர் கேட்டார் இல்லையா, அவர் இன்னும் 10 பேர்ட்ட போய் சொல்லுவார். அப்ப எல்லோருடைய பார்வை யார் மேல இருக்கு? ஒரு கண்ணாடி மாட்டி விட்டாச்சு, இவர் இப்படித்தான், இவர் இப்படித்தான், இப்படித்தான். ஆனா அவர் அப்படி இல்லை. ஆனா என்ன, இவங்க இப்படிதான் சொல்லியாச்சு, இது 10 பேர் 100 பேர்ட்ட பரவிடுச்சு. இப்ப இவர் தெரிஞ்சிட்டாரு, வரைஞ்சிட்டாரு, சரி நான் சொன்னது தப்பு தான்ட்டாரு. ஆனா சொன்னவங்க எல்லாரும் திருந்துவாங்களா? யார் யார்ட்டு போச்சு தெரியாது இல்லையா? அவ்வளவு பாவம் போயிடுச்சு இல்ல. அப்போ பாவத்தை மேலுங்கிறான். நீங்க என்ன வேலைச்சீங்களோ விளைய ஆரம்பிக்கும் போது நன்மையா இருந்தா நன்மையா இருக்கும், தீமையா இருந்தா அதுக்கு யார் காரணம்? நீங்க தானே காரணம். அப்போ யாரை பற்றியும் புறம் பேசும்போது நீங்கள் பேசின வார்த்தைகள் அது போய் பதிவாயிருச்சுன்னு சொன்னால் அது அப்படியே பரவிட்டே போகும். அவங்கள பற்றியான எண்ணம் மற்றவங்களுக்கு கெட்ட எண்ணமாகவே இருக்கும். அவர் நல்லவராக இருப்பார், ஆனால் அவங்களுடைய பார்வை எல்லாமே கெட்டதாக இருக்கும். அப்படித்தானே? அப்போ நிச்சயமாக எவரும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நம்பிக்கொண்ட பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் மனம் திருந்தவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, மேலும் கரித்து பசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. 33:58 நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் செய்யாததை கூறி நோய்வினை செய்கிறார்களோ, அவர் செய்யாததையும் சொல்லாதையும் கூறி நோய்வினை செய்கிறார், மனசனுக்கு காயப்படுத்துறது. அவங்க செய்யலை, அவங்க சொல்லலை, இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட போயிட்டு அவங்க பேரை கெடுக்கிறது. அப்படிதானே? இதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. எவ்வளோ சந்தோஷம்? இப்போ மற்றவங்களை பேரை கெடுத்துட்டு அவங்க மனசு சங்கடப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு அவங்க வேதனைப்படுறதா சந்தோஷம் எத்தனை பேர் இருக்கு? இப்போ சொல்றான், நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் செய்யாததை கூறி நோய்வினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவரவற்றையும் வெளிப்படையான பாவத்தையுமே சுமந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம தொழுகிற ஓதி கடந்து போயிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நடைமுறை கொண்டுறது. இப்போ இதுல இருந்து மீளுங்கிற நம்ம செஞ்சிருக்கோமா செய்யலையா? இல்லையா? அப்போ நம்ம எத்தனை பேரை செய்யாத சொல்லி நோக்கடிச்சிருக்கோம். அவங்க செய்யலேன்னு சத்தியம் பண்ணுவாங்க, அதுக்கு சாட்சி கொண்டு வரணும். இல்லை நீ செஞ்ச, நான் பார்த்தேன், நான் கேள்விப்பட்டெல்லாம் போடுறது. சைத்தான் யார் மீது இறங்குறான்னு தெரியுமான்னு கேட்குறான் இறைவன். யார் மீது இறங்குறான்? அவர் கேள்விப்பட்டதெல்லாம் போடுகிறார்கள், கேட்டதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தது கிடையாது, அது அவங்களுக்கு உண்மையும் தெரியாது. அப்போ இதுதான் புறம் பேசுறது, கோல் சொல்றது, மற்றவங்களை காயப்படுத்துறது. சரியா? 17:36 17:36 மேலும் எதை பற்றி உங்களுக்கு தெளிவில்லையோ அதனை தொடர வேண்டாம். யாரை பத்தி இவங்க இப்படிதான் தெரியாது, கேள்விப்பட்டெல்லாம் மற்ற சொல்லாதீங்கிற, தீர விசாரிங்கிற. அப்ப எதை பற்றி உங்களுக்கு தெளிவில்லையோ அவங்களை பற்றி தெளிவில்லாத போது அதை தொடர வேண்டாம், அதை பத்தி நீங்க மற்றவங்களை போய் சொல்ல வேண்டாம். ஏன்? நிச்சயமா செய்புலன்களும் பார்வையும் இதையும் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படுங்கிறான். மற்றவங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க அதை வச்சு ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்காதீங்க.
அது எவ்வளோ பெரிய பாவம் அது. உங்களுடைய செய்புலன்களும் உங்கள் காதில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. மற்றவங்களை பற்றி புறம்பேசி கேட்டுட்டீங்க, இதை எப்படியாச்சும் யார்ட்டா போய் சொல்லணும், இது ஒரு 2 பேர்ட்டையாச்சும் சொல்லிடணும். அந்த 2 பேர் 4 பேர்ட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எவ்வளோ பெரிய பாவம் அது. ஆனால் இதை என்ன சொல்கிறான், உங்களுடைய செய்புலன்களும் பார்வையும் இதையும் இதை ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படுங்கிறான். பயந்து கொள்ளுங்க, உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். முகத்தை கழிக்குங்க. எப்படி கழுவுறது? உங்கள் பார்வை கண்ணை கழிக்குங்க. எண்ணம் தூய்மையானா எல்லாம் தூய்மையாயிரும். இப்படி தனித்தனியாக கழுவுதில்லை. எண்ணம் தூய்மையாச்சுன்னு சொன்னால் என் பார்வை தூய்மையாயிரும், என்னுடைய செவி தூய்மையாயிரும், என்னுடைய சுவாசம் தூய்மையாக இருக்கும், என்னுடைய பேச்சு தூய்மையாக இருக்கும் இல்லையா, என்னுடைய பார்வை தூய்மையாயிரும். எண்ணம் இல்லாத இவ்வளோ அழுக்கு இருக்கும். அப்போ எதை பற்றி உங்களுக்கு தெளிவு இல்லையோங்கிறான். யாரை பற்றி அவங்களுக்கு தெளிவில்லாத போது மற்றவங்க சொன்னதை வச்சு நீங்கள் மற்றவங்க போய் சொல்லிட்டு இருக்காது. சொல்லுவாங்கள்ல, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர வைப்பாருங்க. இப்போ பார்த்த உடனே இவங்க இப்படித்தானா, கேட்டவன அவங்க அப்படியா இல்லையா, கேட்டவன அவங்க அப்படியே நினச்சிட்றோம், பார்த்தவங்க இப்படி தானே நினச்சிட்றோம். நான் எதுவும் சொல்கிறேன், தீர விசாரிங்க, உங்களுக்கு தெரியாது, உண்மை இல்லாத பேசாதீங்க. அதனால் எதை பற்றி உங்களுக்கு தெளிவில்லையோ அறிவில்லையோ அதை நீங்கள் தொடர வேண்டாம், அதை நீங்கள் தொடர வேண்டாம். நிச்சயமாக செவிப்புலனும் பார்வையும் இதயமும் ஒவ்வொன்றும் கேள்வி கேட்கப்படுங்கிறது அஞ்சிக்கொள்ளு. சரியா? 40:19 கண்கள் செய்யும் மோசத்தையும் நெஞ்சங்களில் மறைத்து வைப்பதையும் அவன் நன்கறிகிறான். உங்க கண்களில் மோசம் இருக்குங்கிறான். எப்படி? உங்க எண்ணம் சரியில்லாதனால பார்வை சரியில்லைங்கிறான். அப்படித்தானே? நம்ம என்ன கலர் கண்ணாடி போடுறோமோ அதுக்குள்ள தான் தெரியும். சொல்லுவாங்கல்ல, மஞ்சள் காமலக்காரனுக்கு பார்க்கலாம் மஞ்சளாக தெரிஞ்சுவாங்க, கருப்பு கண்ணாடி போட்டால் எல்லாம் கருப்பாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டால் கரைச்சியாக தெரியும். அப்போ கண்ணாடி கழட்டிருக்கேங்கிறான், தூய்மையாக இருக்கீங்கிறான். ஏதோ ஒரு கண்ணாடி மாட்டுறீங்க, யார் மேலேச்சும் ஒரு திரையை போட்டுக்கிறீங்க, இவங்க இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான். அப்போ கண்கள் செய்யும் மோசத்தையும், கண்கள் மோசம் செஞ்சிச்சுங்கிறான். எண்ணம் சரியில்லை, கண்ணு மோசம் செஞ்சிருச்சு. நெஞ்சுகளை மறைத்து வைப்பது இன்னும் ஏராளம் இருக்கான். இன்னும் நீ ஏராளமாக நெஞ்சத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க அவங்கள பற்றி. அவன் நன்கறிவான். நல்லவ மாதிரியே பேசுவோம், எப்படி நயவஞ்சத்தோடு பேசுவோம். எப்படி? ஒரு 4 பேர்கிட்ட பேசும்போது நம்மளுடைய எண்ணம் எப்படியா இருக்குன்னா, நமக்கு யாரை பிடிக்கும் அவங்களுக்கு இவங்களை போய் பேசி விட்டணும். அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனால் இவங்களே செய்யணும், அவங்கள பற்றி பேசணும் எப்படியாச்சும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே போராமல் இருக்கும், அந்த அளவுக்கு நயவஞ்சம் இருக்கும். அப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்களே, நல்லா இருக்காங்க, என்ன பொருளாதாரத்தில் இல்லை, நல்ல குணத்தோடு இருக்கிறாங்களே, மற்றவங்க அவங்க மதிக்கிறாங்களே, மற்றவங்க அவங்களோட நல்லவன்னு சொல்கிறாங்களே, அப்போ எப்படியாவது அவங்களை பேரை கெடுத்துடணும். இருக்கு இல்லையா? அப்போ கண்கள் செய்யும் மோசத்தையும் நெஞ்சுகளை மறைத்து வைப்பதையும் அவன் நன்கறிகின்றான். 17:53 17:53 என் அடியாரிடம் அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும், அழகியதை பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதை சொல்ல, என் அடியாரிடம் நம்பிக்கொண்டவரிடம் சொல்லுங்க, அவர்கள் அழகியதை சொல்ல வேண்டும் அல்லது அழகியதை பேச வேண்டும். நல்லது பேசுங்கிறான், நன்மையானதை பேசுங்க, நியாயமானதை பேசுங்க, உண்மையை பேசுங்க, உள்ளட்சத்தோடு பேசுங்க, பணிவாக பேசுங்க, நல்ல எண்ணத்தோடு பேசுங்க, அழகியதே பேசுங்கிறான். அழகான பேச்சு எதுப்ப? அநியாயமாக பேசான்னு சொல்லுவாங்கல்ல, அநியாயமாக பேசாதப்பா, வரமீறி பேசாதப்பா, பொய் சொல்லாதப்பா சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அழகானது பேச்சுன்னா அர்த்தம். அழகான பேச்சு எது? நியாயமான பேச்சு, உண்மையான பேச்சு, நன்மையான பேச்சு, ஆறுதலான பேச்சு. அப்போ என் அடியாரிடம் அவர்கள் அழகியதே சொல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள், பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள். நிச்சயமா சைத்தான் அவர்களுக்கிடையே விஷமம் செய்வான். சைத்தானுடைய வேலை என்ன? மனிதர்களிடையே விஷமம் செய்வான், உறவுகளிலே விஷமம் செய்வான், நட்புகளிலே விஷமம் செய்வான். அவனுடைய வேலை அதானே. நம்பிக்கையிலே விஷமம் செய்வான். அப்ப சைத்தான் அவர்களுக்கிடையே விஷமம் செய்வான். நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பயங்கரமான பகைவனா இருக்கின்றான். இப்ப நம்ம ஒருத்தர் பிடிக்கலையா, அவரை பிடிக்கலையா, அவர் குணம் பிடிக்கலையா, அவர் பேச்சு பிடிக்கலையா, அவரை பிடிச்சிருக்கு ஆனா குணம் பிடிக்கலப்பா. நல்ல மனுஷன் தான் ஆனா குணம் பிடிக்கல சொல்லுவோம்ல. நல்ல மனுஷன் தான், பேச்சு சரியில்லை, செயல் சரியில்லை சொல்றோமா இல்லையா? எனக்கு நெருக்கமானவர் தான், என் உறவு தான், ஆனா அவருடைய பேச்சு பிடிக்கல, எண்ணம் பிடிக்கல சொல்றோமா இல்லையா? அப்போ அழகானதே பேசுங்கிறான். அழகானதே அர்த்தம் உண்மையை பேசுங்க, இறைவனுக்கு அஞ்சி பேசிக்கொள்ளுங்க, நன்மையானதை பேசிக்கொள்ளுங்க. நிச்சயமா சைத்தான் அவர்களுக்கிடையே அவர்களுக்கிடையே அர்த்தம் உங்களுக்கிடையே விஷமம் செய்வான். ஆனா 2 பேர் பேசிக்கும் போது வெட்டப்பட்ட சைத்தாண்டு பாதை தெரியுங்க. இப்போ குர்ஆனை ஓதும் போது நீங்க வெட்டப்பட்ட சைத்தாண்டு பாதத்துடன் அர்த்தம். நீங்க உண்மை பேசும்போது, நன்மை பேசும்போது, நியாயத்தை பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது வெட்டப்பட்ட சைத்தான் விட்டும், அதாவது அவன் குணக்கேடு விட்டும். பெருமை கொண்டு பேசாதீங்க. எப்படி? அவன் குணக்கேடுனா பெருமையும் போறாம தானே, அந்த பெருமை குணம் நீக்கிட்டு பேசுங்க. இதுதான் பாதுகாப்பு.
அந்த பெருமை கொண்டு மனசுல ஒரு போராமை கொண்டு பேசினீங்கன்னா அது கண்டிப்பா சைத்தானுடைய வழிகேட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்ப உங்களுக்கிடையே விஷமம் செய்வான். நிச்சயமா சைத்தான் மனிதனுக்கு பயங்கரமான பகைவனா இருக்கிறான், பகிரங்கமான பகைவனா இருக்கிறான் இல்லையா? அப்ப 2 பேர் பேசிக்கும் போது எவ்வளவு கவனமா இருக்கணும், பணிவோடு இருக்கணும், உள்ள 2 பேர் பேசினா 3வது இறைவன் இருக்கேங்கிறான். நீங்க 2 பேர் பேசிக்கிட்டா 3வது நான் இருக்கேன், நீங்க 3 பேர் பேசினா 4வது நான் இருக்கேன், 4 பேர் பேசினா 5வது இருக்கேன், நீங்க அது குறைவாகவோ அதிகமாக உங்களோட இருக்கேங்கிறான். அப்ப என்னோட இறைவன் இருக்கிறான். நான் மற்றவங்க பேசும்போது 2 பேர் பேசிக்கும்போது புறம் பேசிக்கலாமா? ஏன்னா இறைவன் இருக்கேன்னு சொல்றானே. பொய் சொல்லலாமா? இறைவன் இருக்கேன்னு சொல்றானே. போராமை கொண்டு பேசலாமா? இறைவன் இருக்கேன்னு சொல்றானே. அப்ப இறைவனை கூட வச்சுக்கிட்டே நான் புறம் பேசுறேன், பொய் சொல்றேன், நயவஞ்சமா இருக்கேன், தவறா பேசுறேன் இல்லையா? உள்ளட்சம் இல்லையில. நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் எங்க இருக்கான்னா பள்ளியாசில இருக்கிறான், கோவிலில் இருக்கிறான், சர்ச்சில் இருக்கிறான், வழிபாட்டு தலங்களில் கடவுள் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன வேணா செஞ்சுட்டு போயிடலாம். இறைவன் சொன்னா உங்களோட தான் இருக்கேங்கிறான். நீங்க 2 பேர் பேசிட்டு உங்களோட இருக்கிறேன், 3 பேர் பேசி உங்களோட இருக்கிறேன். அவன் செவியற்பனா இருக்கிறாங்கிறான், பார்ப்பனா இருப்பேன், கேட்பனா இருக்கேங்கிறான். அவனுடைய பண்பு என்ன? செவியர்வனா இருக்கிறான், பார்ப்பனா இருக்கான், கேட்பனா இருக்கான். வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் சொல்லையெல்லாம் நன்கறிந்தவனா இருக்கேங்கிறான். பயப்படணும்ல. நம்ம ஒருத்தர் மற்றவரை பத்தி பேசும்போது இவன் சொல்றான், வானங்களிலும் பூமியிலும் பேசப்படும் பேசையெல்லாம் நன்கறிந்தவனா இருக்கேன். அதனால சைத்தான் உங்களுக்கு பகைவனா இருக்கான், அவனை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். எப்ப கெட்ட குணங்களோட பாதுகாப்பு, கெட்ட குணம் நீக்கிட்டே பாதுகாப்பு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? 35:6 நிச்சயமா சைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான், ஆகவே நீங்கள் அவனை பகைவனா எடுத்துக்கொள்ளுங்க. சைத்தான் உங்களுக்கு பகைவனா இருக்கிறான், நீங்க அவனை பகைவனா எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி? சைத்தானை பார்க்கலையே, எப்படி அவனை பகைவனா எடுத்துக்கிறது? சைத்தானுடைய குணம் பகை, உங்களுக்கு பகை என்ன செய்யுது? பாவமா இருக்குது. அதனால அந்த பாவ குணம் விளைவிக்குங்கிறான். சைத்தான் நமக்கு பகைவனா அர்த்தம், அவனுடைய செயல், அவனுடைய அந்த பெருமையும் பொறாமை கெட்ட குணம் உங்களுக்கு பகைமையா இருக்குது, அது உங்களுக்கு பாவத்தை தோண்டக்கூடியதா இருக்குது. அதனால சைத்தான் உங்களுக்கு பகைவனா இருக்கின்றான், ஆகவே நீங்கள் அவனை பகைவனாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தன் கூட்டத்தார் அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை உரியவர்களாக இருப்பதற்காக தான். என்ன புரிஞ்சுக்கணும்? எப்போ சைத்தானுடைய குணம் நம்மகிட்ட இருக்குதோ, பெருமையும் பொறாமை இருக்குதோ, இந்த குணக்கேடு இருக்குதோ, நீங்க எங்க போக போறீங்கிற? நீங்க சைத்தானோட சேர்ந்து நரகத்துக்கு போக போறீங்க. அவன் அதுக்கு தான் அழைக்கிறான். அதுக்கு எப்படி புறம் பேச அழைக்கிறான், பொய் சொல்ல அழைக்கிறான், போராமை கொண்டு அழைக்கிறான், பெருமையை கொண்டு அழைக்கிறான், கெட்ட பார்வை கொண்டு அழைக்கிறான், கெட்ட பேச்சை கொண்டு அழைக்கிறான்னு அர்த்தம். நீங்க சைத்தான் கூட போயிட்டு இருக்கீங்க, அவன் அடிச்சோட பின்பற்றாதீங்க. அதனால ஒருவர் மற்றவருக்கு அழகிய முறையில் பேசிக்கொள்ளுங்க, நியாயமான பேசுங்க, அன்பா பேசுங்க, ஆறுதலா பேசுங்க, உண்மையை பேசுங்க, பொய் சொல்லாதீங்க இல்லையா? புறம் பேசாதீங்க. 24:14 இன்னும் உங்கள் மீது இப்போதும் எப்போதும் அல்லாஹ்வின் அருளும் அவருடைய இரக்கமும் இல்லாதிருந்தால், அப்படி இன்னும் உங்கள் மீது இப்போதும் எப்போதும் அல்லாஹ்வின் அருளும் அவருடைய இரக்கமும் இல்லாதிருந்தால் நீங்கள் இச்சர்ச்சையில் ஈடுபடுவதற்காக கடினமான வேதனை நிச்சயமா உங்களுக்கு தீண்டிருக்கும். எதுவும் சொல்லலாம், நீங்க செய்ய தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பதா இருந்தால் உலகத்தை ஒரு உயிரினும் மிஞ்சிருக்கான்னு சொல்றான்ல. மனிதர் செய்யும் தவறுக்காக அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதா இருந்தால் உலகத்துல ஒரு உயிரினும் மிஞ்சிருக்காது, ஒரு உயிரினமும் மிஞ்சிருக்காது. ஒரு காலம் வரை விட்டு வைக்கிறான். கருணை தன் மீது கடமையாய் கொண்டார், அருள் புரிவு தன் மீது கடமையாய் கொண்டார். இறைவன் சொல்றான், இறைவன் மனிதன் மீது அருள் புரிவு தன் மீது கடமையாய் கொண்டேங்கிறான், மன்னிப்பை கடமையாய் கொண்டேங்கிறான். அப்ப கருணை தன் மீது கடமையாய் கொண்டேங்கிறான். ஏன்னா உடனுக்குடன் நான் பிடிப்பது இல்லைங்கிறான், ஒரு காலம் வரைக்கும் விட்டு வைக்கிறேன். நீங்க மன்னிக்கிறதுக்கு, மன்னிப்பு கேட்கறதுக்கும் திருந்துறதுக்கும் வருதுக்கும் ஒரு காலம் வரைக்கும் உடனுக்குடன் நான் பிடிப்பதில்லை. அதான் சொல்றேன், உங்கள் மீது இப்போதும் எப்போதும் அல்லாஹ்வின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால், அவருடைய இரக்கமும் இல்லாதிருந்தால் நீங்கள் இச்சர்ச்சையில் ஈடுபடுவதற்காக, என்ன சர்ச்சை? இந்த பாவத்தை ஈடுபடுவதற்காக. மற்றவங்களை பத்தி புறம் பேசிட்டு இருக்கிறோமே, போராமை கொண்டு பேசிட்டு இருக்கோமே, பெருமை கொண்டு பேசிட்டு இருக்கோமே. அப்ப பிறரை பத்தி நீங்க பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு உடனுக்குடன் பிடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஆனால் நீங்க திருந்தத்துக்கும் வருந்தத்துக்கும் ஒரு காலம் விட்டு வைக்கிறேங்க. இப்ப திருந்துங்க, வருந்துங்க, பாவனை கேளு. சரியா? நிச்சயமா வேதனை உங்களை தீண்டிருக்கும். 24:15 இப்பலியை உங்கள் நாவலால் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை பற்றி வாய்களால் திரிகிறீர்கள். எப்படி? உங்களுக்கு அறிவில்லாத பற்றி பேசாதீங்க கேட்டான், உங்களுக்கு தெளிவில்லாத பற்றி பேசாதீங்க கேட்டான், உங்களுடைய கண்களும் உங்களுடைய பார்வை இதையும் ஒவ்வொன்று கேள்வி கேட்கப்படுட்டான். இங்க இப்பலியை பற்றி பிறர் பேசுவதை பற்றி அதுவே புறம் பேசிதான் தெரியும், நீங்க 4 பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பலி உங்க நாவலால் எடுத்துக்கொண்டு, நாவலால் சொல்றான், புரியுதா? நாவலா எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை பற்றி, உங்களுக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், நான் போய் மற்றவட சொல்றேன், அவ்வளவுதான். சரியா? அப்ப அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறி திரிகின்றீர்கள்.
இன்னும் நீங்க இதை லேசாக எண்ணி விட்டீங்கன்னு சொல்றான். ரொம்ப லேசா நினைச்சிட்டீங்களா? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமாங்கிறான், எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா அப்படின்னு. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிக கொடியதாக இருக்கிறது. நீங்க லேசா நினைச்சிட்டீங்க, ஒரு மற்றவங்களை பத்தி பேசுறது லேசா நினைச்சிட்டீங்க. இதுல என்னப்பா தப்புன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்டேன், சொன்னேன், அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படிதான் சொல்றோம். நான் சொல்லப்பா, அவங்க சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், நான் கேள்விப்பட்டு தான் சொன்னேன் அப்படிங்கிறோம். ரொம்ப லேசா நினைச்சிட்டீங்களாங்கிறான். இறைவனத்துல அது கொடியதாக இருக்குது, கொடிய பாவமா இருக்குங்கிறான். சரியா? அதில் புறம் பேசுறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஒரு பாவங்கிறது புரிஞ்சுக்கணும். இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம்? பிரார்த்தனைக்கு போறோம், தொழுக போறோம், கோயிலுக்கு போறோம், மசீதுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். தூய்மையில்லாம் இல்லை, மன தூய்மையிலாம் இல்லை, உடலை மட்டும் தூய்மையாகிட்டு, ஆடை மட்டும் தூய்மையாகிட்டு நல்ல மாதிரியே போய்க்கிறோம். அப்ப என்ன பயப்படணும்? அப்ப நான் தூய்மைப்படுத்திக்க வரைக்கும் நான் கோயிலுக்கு போக மாட்டேன், இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன், மசீதுக்கு போக மாட்டேன். ஏன்னா நான் தூய்மையா இல்லை, அசுத்தமா இருக்கேன், என்னை தூய்மைப்படுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் போறேன். அதுக்கப்புறம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? மனம் வந்து செவ்வையானால் மந்திர ஜபிக்க தேவையில்லை. முதல்ல மனசை பக்குவப்படுத்துங்கிறான், ஒழுங்குபடுத்துங்க. இறைவன் உங்களோட தான் இருக்கேங்கிறான். மனிதன் நான் படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களுடைய என்ன பேச அறிஞ்சினேங்கிறான். அப்போ இறைவன் நான் என்னோட வச்சுக்கிட்டு இவ்வளவு பாவத்தையும் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நம்ம வழிபாடு தலங்கள் போயிட்டு இருக்கோம், சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். அப்படித்தானே? 36:152, 26:152. அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குவார்கள், நன்மை நாடமாட்டார்கள். யார் பூமியில குழப்பத்தை உண்டாக்குறாங்க, நன்மை நாடமாட்டாங்கன்னு சொல்றாங்க. குழப்பம் செய்யறவங்க, புறம் பேசுறவங்க, பொய் சொல்றவங்க, இவங்க நன்மை நாடமாட்டாங்க, அவங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, உங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்க, நல்லது நினைக்க மாட்டாங்க. அதனால யார் குழப்பம் செய்யறாங்களோ விட்டு விலகிறீங்க, யார் புறம் பேசுறாங்களோ விட்டு விலகிறீங்க. மற்றவங்களை உங்கள்கிட்ட புறம் பேசுறாங்க, நாளைக்கு உங்களை பத்தி மற்றவங்க புறம் பேசுவாங்க. இப்படிதானே? மற்றவங்க புறம் பேச நல்லா கேட்டுட்டே இருக்கும், நம்ம எஞ்சி போனாக்கும் நம்மளை பத்தி தான் புறம் பேசிட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப அவங்களோட நீங்க விலகிறீங்க. யார் புறம் பேசுறாலும் விலகிறீங்க, யார் பொய் சொல்றாங்களோ விலகிருங்க, யார் குழப்பம் செய்யறாங்களோ விட்டு விலகிருங்க. சைத்தான்ட்டு விலகிருங்க. சைத்தான குணம் அது. எப்படி வெட்டப்பட்ட சைத்தான்ட்டு எப்படி பாதுகாப்பு அடிக்கிறது, இந்த குணக்கேடு இருக்குங்க இல்லையா, அவங்களோட நீங்க விலகிருங்க. நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. இல்லைன்னா நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஆயிடுங்க. நம்மளும் 2 வார்த்தை பேசுவோமே நம்ம பங்குக்கு, சொல்றோமா இல்லையா? ஆமாப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம், திருப்பி அந்த பாவத்தில் முழுவடிச்சிடும் இல்லையா? ஆனால் அவர்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்குவார்கள், நன்மை நாடமாட்டார்கள் நல்லா சொல்றான். சரியா? 3:118. நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் உங்களை தவிர உங்களை அந்தரங்க கூட்டாளியா ஆக்கிக் கொள்ளாதீங்க. உங்களை தவிர அப்படின்னு அர்த்தம், உங்களை தவிர உங்களை யாரையும் நெருக்கமா ஆக்கிக் கொள்ளாதீங்க. ஏன்னா எல்லாமே நயவஞ்சவர்கள், எப்படி புறம் பேசக்கூடியவங்க, உங்க நன்மை விரும்பாதவங்க, ஆனா நெருக்கமா வச்சிருக்கிறீங்க. நெருக்கமானவங்கள்ட்ட தான் இவ்வளவு பேரும் போறாமையும் போட்டியும் இருக்கும். அப்ப நீங்க நம்பிக்கொண்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை தவிர, உங்களை போன்றவர்கள் தவிர அல்ல உங்களை தவிர, எப்படி நன்மை விரும்பக்கூடியவர்களை தவிர, உள்ளச்சமாடியவர்களை தவிர உங்களை அந்தரங்க கூட்டாளிகளாக நெருக்கமானவர்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்களுக்கு தீமை செய்வதில் ஒரு சிறிதும் குறை செய்ய மாட்டார்கள். நீங்கள் வருந்துவதை அவர் விரும்புகிறார்கள், நீங்க கஷ்டப்படுறதையும் துன்பப்படுறதை அவங்க விரும்புறாங்க இல்லையா? அவர் உங்கள் மீது கொண்டுள்ள கடுமையான வெறுப்பு அவர்கள் வாயிலிருந்து வெளியாகிவிட்டது. ஒரு நாள் என்ன செய்வாங்க, மற்றவங்க புறம் பேச மாட்டாங்க, உங்கள்கிட்டயே பேசிடுவாங்க. நீ எப்படா நல்லா இருக்குன்னு கேட்டுருவாங்க. அப்படிதானே? அவன் எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்த அந்த வாய், மற்றவங்க போய் உங்களை பத்தி பேசியிருந்த வாய், நாளைக்கு உங்க மேல வெறுப்பு எப்படி வந்துச்சுன்னா நம்மகிட்டே பேச ஆரம்பிச்சிடும், இல்லை நம்ம மற்றவங்க பேச ஆரம்பிச்சிடும். அப்ப அவர் உங்கள் மேல் கொண்டுள்ள வெறுப்பு, கடுமையான வெறுப்பு அவர்கள் வாயிலிருந்தே வெளியாகிவிட்டது. அவன் நெஞ்சங்களில் மறைத்து வைப்பது இன்னும் ஏராளம்ங்கிறான், இன்னும் நிறைய இருக்கு அவங்களுக்கு. அதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், விளையிறீங்கிறான். சரியா? யார்கிட்ட நமக்கு எது பிடிக்கலையோ நம்மகிட்ட இல்லாம இருக்குன்னு விரும்பணும். அவர் நெஞ்சங்களில் மறைத்து வைப்பது இன்னும் ஏராளம். நிச்சயமா நாம் அத்தாட்சிகளை, வசனங்களை தெளிவுபடுத்தி விட்டோம், நீங்கள் உணர்வு பெறுவீர்களா? காமிச்சு கொடுத்துட்டேங்கிறான். நயவஞ்சலோட தான் இருக்கிறாங்க, நீங்க நயவஞ்சலோட தான் இருக்கிறீங்க. அதனால உங்களை சொல்லிட்டு அவங்க வாயிலிருந்து வரதெல்லாம் எப்படி இருக்கும்? புறம் பேசுறதும், பொய் பேசுறதும், குழப்பம் உண்டாக்குறதும், பெருமை பேசுறதுமா இருக்கும். அவங்கள்ட்ட விலகி இருங்க. யார் பணிவோடையும் உள்ளச்சத்தோடையும் அதிகம் பேச மாட்டாங்க, நியாயமா இருப்பாங்க, நல்லது மட்டுமே பேசுவாங்க, சலாம் மட்டுமே சொல்லுவாங்க, நற்செய்தி மட்டுமே கூறுவாங்க. அவர்களோட நீங்க இருக்கீங்க இல்லையா? எப்போ மற்றவங்களை பத்தி நம்மகிட்ட பேசுறாங்களோ அப்பயே நம்ம விலகி இருக்கணும். சரியா? அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது. 3:119 அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவரை நேசிப்பதா இருக்கிறீர்கள், நீங்கள் அவரை நேசிப்பதா இருக்கிறீர்கள், ஆனால் அவர் உங்களை நேசிக்கவில்லை.
இப்போ யாரு நெருக்கமானவங்க தானே? இறைவன் யார் அடையாளம் காட்டாம பாருங்க. நீங்க அவரை நேசிப்பலா இருக்கீங்க, நீங்க பிரியம் கொண்டிருக்கீங்க, அன்பு வச்சிருக்கீங்க. ஆனா அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை, உங்க மேல அன்பெல்லாம் இல்லை. அவங்க உங்களை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கண்காணிக்கிறதா இருக்காங்க. இதை கொண்டு மற்றவங்க புறம் பேசுறவங்களா இருக்காங்க. நீங்கள் வேதத்தை உள்ளபடி வாழ்கிறீர்கள், ஆனால் அவர்களோ உங்களை சந்திக்கும் போது நாங்களும் நம்புகிறோம் என்று கூறுவார்கள். நீங்க உண்மையும் நன்மையும் நல்லவங்களா இருக்கீங்கல்ல, ஆனா உங்களை நானும் சேர்ந்து நானும் உங்களோட தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்லை, நாங்கள் நம்புகிறோம் என்று கூறுவார்கள். எனினும் அவர்கள் தனியாக இருக்கும்போது அவர்கள் உங்கள் மேல் உள்ள ஆத்திரத்தினால் வேல் நடுவுகளை கடித்துக் கொள்வார்கள். அவ்வளோ இருக்கு. எடா செய்யறது, ஒன்றும் செய்ய முடியலையே, அப்படி எதையா செஞ்சிடணும். நானும் எத்தனை பேர் சொல்லி பார்க்குறேன், எதுவும் ஒன்றும் இது பழிக்க மாட்டேங்குது. அப்படி அப்போ என்ன செய்ய தெரியல, நுனிவரையும் கடித்துக் கொள்கிறார்கள். கூறும், நீங்கள் உங்கள் ஆத்திரத்தில் இறந்து விடுங்கள், நிச்சயமா அல்லாஹ் உள்ளங்கள் விட்டு அங்கே செத்து போயிருங்கிறான். அவ்வளோ கெவு கடை வச்சு நீ ஏன் வாழ போறீங்க மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக? உதாரணம் சொல்றாங்க, அவ்வளோ ஆத்திரமா இருக்கா, இப்படி உங்களை நீங்க மாய்ச்சி கொள்ளுங்க. சரியா? அல்லாஹ் உள்ளங்கள் உள்ளவற்றை அறிந்தவனா இருக்கின்றான். 3:120. ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவருக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. இல்லை நெருக்கமானதான் சொல்றான் இறைவன். அப்படி கூட பிறந்தவங்களையும் கூட வாழ்றவங்களையும் தான் சொல்றாரு. ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டால் அது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரு நல்ல நடத்தக்கூடாது, எப்படி ஒரு வீடு கட்டிடக்கூடாது, ஒரு கார் வாங்கிடக்கூடாது, பிள்ளைங்க நல்லா படிச்சிடக்கூடாது, இல்லை ஒரு விதத்தில் நீங்கள் நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடாது, உங்களை 4 பேர் நல்லவங்களும் சொல்லிடக்கூடாது. அது அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் வருந்தீங்கல்ல, கஷ்டமும் கவலையும், உங்களை பற்றி 4 பேர் கெட்டதாக பேசுறதும், அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்படிதான், அதான் நான் விரும்புகிறேன். அப்போ ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டாலும் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் பொறுமையுடனும் பயபக்தியும் இருந்தால் அவருடைய சூழ்ச்சி உங்களை எந்த தீயும் செய்யாது. நீங்கள் இறைவனுக்காக பொறுமையா இருக்கீங்க, அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. சரியா? நீங்க பயபக்தியோட இருக்கீங்கிறான், நீங்க மற்றவங்களை பற்றி பேசாம இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. நிச்சயமா அல்லாஹ் அவள் செய்வதை சூழ்ந்தறிகின்றான். அதனால நீங்க இப்ப இறைவன் பக்கம் திரும்புங்க, நன்மை பக்கம் திரும்புங்க, உண்மையின் பக்கம் திரும்புங்க, நியாயத்து பக்கம் திரும்புங்க. உங்களை நீங்களே மறந்து விடாதீங்க. நன்மை செய்யுமா எவரையும் உங்களை நீங்க மறந்து விடாதீங்க. வேதத்தை நீங்க அறிஞ்சதும் உங்களை நீங்க மறந்து விடாதீங்க. இது உங்களை பற்றி உண்மைகளும் நம்முடைய பதிவேடு, எச்சரிக்கையும் உபதேசம் பண்ணியாச்சு இல்லையா? அதனால நீங்க விலகிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் 38:28, நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோரை பூமியில் குழப்பம் செய்வதை போல் நாம் ஆக்கி விடுவோமா, அல்லது பயபக்தியோட பாவிகளை போல் ஆக்கி விடுவோமாங்கிறான். நீங்க பயபக்தியா இருந்தீங்கன்னா உங்களை பாவிகள் ஆக்க மாட்டேன், நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செஞ்சீங்கன்னா உங்களை குழப்பம் செய்வதை போல் ஆக்க மாட்டேங்கிற. அப்ப நமக்கு துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கு காரணம் என்ன, மன சுமைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் மற்றவங்கள பார்க்குறேன், அவன் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், அவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு நான் நல்லா இல்லைங்கிறத விட அவன் நல்லா இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்படிதானே? என்னுடைய துன்பம் கஷ்டத்தை விட அவன் நல்லா இருக்க பிடிக்க மாட்டேது. அந்த அளவுக்கு மனம் அசுத்தமா இருக்குது. மற்றவங்களை பற்றி புறம்பேசலே இருக்கக்கூடாது, பொய் சொல்றதுலே இருக்கக்கூடாது. அதனால என்ன சொல்றேன், நீங்க உங்களை தூய்மைப்படுத்திக்கலாம். இது உங்களை பற்றியான, உங்களை மட்டும்தான், நீங்க மட்டும்தான் கேள்வி கேட்கப்படுவீங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவரவர் செய்து முற்படுத்தி பார்த்து கொள்ளட்டும். அதனால் புறம்பேச விட்டும், பொய் சொல்றது விட்டும், பொறாமை கொள்வது விட்டும், கெட்ட எண்ணங்களை விட்டு நீக்கி கொள்ளுங்கிறான். இப்போ உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க, முகத்தை கழிக்குங்க, எண்ணத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க. கண்ணு சுத்தமாயிரும், பால் சுத்தமாயிரும், காது சுத்தமாயிரும், கேட்கறது சுத்தமாயிரும், பேச்சு சுத்தமாயிரும், எப்படி துர்நாட்டம்லாம் இருக்காது, செயல் சுத்தமாயிரும். ஏன்? எண்ணம் தூய்மையா இருந்தா. ஏன்னா எண்ணம் தான் செயலா மாறுது, எண்ணம் தான் பேச்சா மாறுது. ஆனால் எண்ணம் தூய்மை இல்லாத போது வழிபாடு தலக்கு போய் எந்த புண்ணியமும் கிடையாது. எண்ணம் தூய்மையான வழிபாடு போக வேண்டிய அவசியமும் இருக்காது இல்லையா? அதனால இறைவன் உள்ளத்துல தான் இருக்கேங்கிறான், உணர்வா இருக்கேங்கிறான், உள்ளத்தோட இருக்கேங்கிறான், அவங்கள கேட்பனா இருக்கேன், பார்ப்பனா இருக்கேங்கிறான். அதனால 2 பேர் பேசும்போது 3ஆவதா நான் இருக்கேங்கிறேன், பயந்து கொள்ளுங்கிறான். நீங்க ஒருத்தர் மற்ற பத்தி பேசும்போது நான் உங்களோட தான் இருக்கிறேன். 2 பேர் சேர்ந்து 3ஆவது பேசும்போது, 3 பேர் சேர்ந்து 4ஆவது பேசும்போது அவங்களோட தான் இருக்கேங்க. இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்க. அதான் எங்கள் இறைவனே, நாங்கள் புறம்பேச விட்டும், பொய் சொல்ல விட்டும், பிறர் மீது பொறாமை கொள்ள விட்டும், நாங்கள் பெருமை கொள்ள விட்டும், எங்களையும் என் குடும்பத்தாரையும் சந்ததியும் பாதுகாப்பாயாக. வேட்டப்பட்ட சைத்தானை விட்டும், அவன் குணக்கேடு விட்டும், இன்னும் அவன் நெருங்காமல் இருக்கும் உன்னை கொண்டே நாங்கள் பாதுகாப்பு தெரிகிறோம். நல்லெண்ணம் கொண்டவர்களாக, பொறுத்தன்மையத்து நல்லெண்ணம் கொண்டவர்களாக, நன்மை பேசக்கூடியவர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக, ஆவலாக பேசக்கூடியவர்களாக, அழகானதே பேசக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமாக பாவத்தின் மீது நீ விரும்பும் போது நாங்கள் விரும்புகிறேன், எங்களை பாவத்தின் மீள்வாய.
இன்னும் நாங்கள் தவறிட்ட நன்மையை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இன்னும் நாங்கள் தவறிவிட்ட பாவத்தினை எங்களை மீள செய்வாயாக. நிச்சயமா நீ எங்கள் மீது இறக்கமடையிடும், கருணையாலும். கருணை தன் மீது கடமையாய் கொண்டவனே உன்னையே நம்புகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இறக்கத்தை தன் மீது கடமையாய் கொண்டவனே உன்னையே நம்புகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். சொல்றோம்ல, ஈயாக்க நாகுது ஐயாக்க, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி, உன்னையே நம்புகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. எவர்களுக்கெல்லாம் நீ அருள் புரிந்தாய் அவ்வழி. உன் கோபத்துக்கான வழியும் இல்லை, நெறிய வழியும் இல்லை. இது பிரார்த்தனை அமைச்சு நிச்சயமா எல்லாம் செவியேற்பவனா இருக்கு. போதுமானவன்.